अविदत विषयान्तरच्चटारे उपनिषदामुखमानमात्रभोगः अपि च गुणवता तथैकशेषी मधुरघविहृदये ममाभिरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்வன் குருகூரி ஏரியங்கள் வாழ்வாவின் நிகழ்த்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சரமபர்வ நிஷ்டைக்குன்னு ஒரு தனி வைபவம் உண்டு. ஆனா இதை சொல்றச்சேயே அப்ப வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த வைபவத்துக்கும் இந்த வைபவத்துக்கும் நீங்க கம்பேர் பண்ணி சொல்றான்னு கேட்பார். சரமபர்வ நிஷ்டை என்பது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடியது. அப்ப ஆச்சாரிய அபிமான உத்தாரகம் வந்தாலே பிரதம பர்வ நிஷ்டை என்று சொல்லக்கூடிய பகவத் அபிமானம், அந்த பகவத் அபிமானத்தை காட்டிலும் எத்தனையோ விதத்தில் உயர்ந்தது சரமபர்வ நிஷ்டை. அந்த நிஷ்டை வேணும்ன்றுதான் அநேகமா எல்லா பூர்வாச்சாரியர்களும் பிரார்த்திக்கிறார்கள். மணவாள மாமி உன்னை ஒழிய மற்றொண்டறியா வடுகு நம்பி தன்னிலையை எதிராஜா நீ எனக்கு தந்தரல வேணும்னு பிரார்த்திக்கிறேன். அப்ப அந்த சரமபர்வ நிஷ்டை வேணுமோ, அந்த ஆழ்வார்களிலே அந்த சரமபர்வ நிஷ்டையில நின்றவர் சுவாமி மதுரகவி ஆழ்வார். அவர் அனுகிரகித்த ஆச்சரியமான பிரபந்தம் கண்ணை செலுத்தாமல், அதனுடைய அவதாரிகை விபுலமான அவதாரிகை, ஆச்சரியமான அவதாரிகை சுவாமி பெரியவாச்சான் அனுகிரகித்திருக்கார். அதை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த காலக்ஷேபத்துல சத்ருகுணாழ்வாருடைய நிலை என்ன தெரிவிக்கிறார். ஏனென்றால் மதுரகவியாழ்வார் இந்த நிலையில் இருக்கிறார்னா, இது ஏதோ ஸ்ரீ வைஷ்ணவாளுக்குள்ளே இந்த நிலை இருக்கு, இது புராணங்களையோ இதிகாசங்களோ இந்த நிலை கிடையாது, இவாளா புதுசா உருவாக்கப்பட்டிருக்கான்னு தோணும். இல்ல இல்ல, இது இதிகாசங்களிலே உண்டு, வேதங்களிலே உண்டு என்பதற்கு தான் எடுத்துக்காட்டாக ஸ்ரீராமாயணத்தை எடுத்தார். நிலை என்னன்னு காட்டுறார். அந்த நிலையை நம்ம இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருக்னகா நிச்ச சத்ருக்னகா நீதகா பிரீத்தி புரஸ்கிருத்தகான்னு ஆச்சரியமான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குண்டான அர்த்தத்தை தான் சுவாமி பெரியவாச்சான்பிள்ளைய வியாக்கியானத்தை கொண்டு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கச்சதா மாதுல குலம் அப்பனா அங்கிருந்து கிளம்பினான். இதாஜித்துன்னு பரதாழ்வாவுடைய மாமனாருடைய வீடு கேகய தேசம். அந்த தேசத்துக்கு என்னமோ தன்னுடைய மருமான அழின்னு போகிறதுக்காக அவர் பிரார்த்தனை பண்றார். அதற்கிணங்க தசரத சக்கரவர்த்தி போயிட்டு வான்னு சொன்னார். கிளம்பியாச்சு. கிளம்பச்சு மாதுல குலம் என்று சொல்லக்கூடிய அந்த கேகய தேசத்துக்கு கிளம்பச்சு பரதேன ததா அனகா பரதனோடு கூட அழைத்துச் செல்லப்பட்டான்னு தெரிவிக்கிறார். அழைத்து செல்லப்பட்டான். அழைத்து செல்லப்பட்டான்னா இது புரியத்துக்கா ரெண்டு விதம். அழைத்து செல்றதுல ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஒண்ணு, ஒரு வஸ்து, அங்க ஏதோ ஒரு வஸ்து இருந்து சுவாமி அதே எடுத்துட்டு போனேன், அதுவும் அழைத்து செல்லப்பட்டான் தான் இருக்கும். இன்னொன்னு, எனக்கு பிடிக்கவே இல்லை சுவாமி, வலுக்கட்டாம என்னை அழைத்துட்டு வராடணும், அதையும் அழுத்துட்டு போலான்னு சொல்லணும். ஆனா இந்த இடத்துல எப்படின்னா ஒரு அச்சித் வஸ்துவை போல அழைத்து கொண்டு போனான்னு தெரியும். ஏன் அந்த மாதிரி அத்தனை தூரம் நெருக்கம் பரதனக்கம் சத்ருகணம் அனகா. அதனால நான் குற்றமே இல்லாதவன். அனகா அகம் அனகா அனகா குற்றமே இல்லாதவன். என்ன சுவாமி குற்றம் இல்லை? யார் குற்றம் இல்லை? சத்ருகனுக்கு குற்றம் இல்லாதவன். என்ன குற்றம் இல்லை? அதுதான் நேற்று நம்ம பார்த்தோம். ராம பக்தி என்கிற குற்றம் இல்லைன்னு. ராம பக்தி ஒரு குற்றம் ஆகுமா? ராமபக்தி கிடைக்குமோன்னு எத்தனை பேர் தவம் புரிஞ்சுட்டு இருக்கா. அப்படி இருக்க செய்து ராமபக்தி ஒரு குற்றமா சொல்றம். ஏன்னா எனக்கு எது ஒரு உத்தேசமோ அந்த உத்தேசத்துக்கு எது தடங்களாக இருக்கிறதோ அந்த தடங்கள் தான் எனக்கு பாபம். ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், யாரோ தடுக்கிறானால அந்த தடுக்கிறவளை கண்டாலும் எனக்கு பிடிக்காதுன்னா என்ன இவ இப்படி தடுத்துட்டு இருக்கா,
இவ போனா தேவையில்லையே அப்படின்னு அளவுக்கு தோன்றதுனும். அதே போல இப்ப என்ன ஆயிடுது, பரதனுக்கு கைங்கரியம் வேணும், பரதனோடு இருக்கணும். அந்த பரதனோடு இருக்க வட்டாமல் கைங்கரியம் பட்ட ஒட்டாமல் என்ன பண்ணுது, ராம சௌந்தரியம் என்ன பண்றதுன்னா அதை தடுக்கிறது. அந்த ராம சௌந்தரியம் தடுக்கிறபடியாலே அதைத்தான் இல்ல அனககா, அந்த அனககா சப்தத்துக்கு நம்ம நெத்திக்கு அர்த்தம் பார்த்தோம். அனககான பரதேன ததா அனககா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஏன்னா ரூப ஔதாரியக்கு குணைக்கு பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். ஏன்னா அந்த ராமனை சேவித்த உடனே அங்கிருந்து கண் எங்கேயும் போகணும். கண்டவர்கள் அந்த யார் அவ சேவிக்கிறாளோ அந்த மனத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்திதி, ஒரு நிலை ராமனுக்கு உண்டு. ராமன்னு சொன்னாலே பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரம் தெரிவிக்கிறார் இல்லையா? திருஷ்டி அந்த பார்வை நம்ம மேல்பட்டுதான் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாம் என்கிற நிலைக்கு வந்துட்டா என்ன பரத கைங்கரியம் மீறாது. அதனால அந்த ராமனையே வேண்டான் வேண்டான்னு அந்த பிரமாணம் எடுத்தார். அப்ப கைங்கரியம் இது எங்க பார்த்தார்? சுமித்திர இந்த வார்த்தை சொல்றான். சுமித்திர என்ன சொல்றா? லக்ஷ்மணன் கிளம்பினான், கிளம்பக்கூடிய லக்ஷ்மண பார்த்து நில்லு லக்ஷ்மணா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னா. இவ கூட ஏதோ போக வேண்டாம் சொல்ல போறாலும் நினைச்சுண்டா லக்ஷ்மணன். இல்ல நீ அவசியம் போகணும். அது மட்டுமல்ல, இந்த நாள் என்னைக்கு வாய்க்கும்னு நான் காத்துட்டு இருந்தேன். அந்த நாள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு, அவசியம் போகணும். ஆனா போகும்போது ஒரு ஜாகிரதை படுத்துறவங்க. சில பேர்ல சொல்லுவா பாருங்க, சுவாமி அங்க போறேல அந்த பக்கம் போறேன்னு. ஆமா, ஜாகிரதையா போங்க, ஜாகிரதையா போங்க. என்ன சுவாமினா அந்த பக்கம் ஒரு குடி இருக்கு, போன எல்லாம் வீட்டுட்டு அவ்வளவுதான், அதெல்லாம் ஜாகிரதையா போக சொல்றேன். அதே போல என்ன இவருக்கு ஒரு குழின்னு சொல்றா. என்ன சுவாமி குழின்னா ஜாகிரதை படுத்துறேன்னா ராமன் நடந்து போவானு அந்த நடையடகு, அந்த நடையடகை நீ சேவிச்சிடாதுன்னு சேவிச்சாக. அது என்னமா ராமனுடைய அழகு சேவிக்கப்படாதான்னு ஒத்தொத்தரும் பெருமாளை சேவிக்கணும் தானே போயிட்டு இருக்கா. அவன் திருமே நீலமேனி ஐயோ நிறகண்டது என் நெஞ்சிலேயே. அதை சேவிக்க அவனுடைய அவன் திருமேனி என்ன, அவனுடைய வீரதீர செயல்கள் என்ன, அவனுடைய செயற்றிதங்கள் என்ன, இது நமக்கு பூர்ணமான அந்த மனசு அங்க செல்றதுனும், அதை தவிர மற்றொரு இடத்துக்கு மனசு போகப்படாதுன்னு. அப்ப அவசியம் சேவிக்கணுமோ, அதனால்தான் சேவிக்க வேண்டாம்னு சொல்றேன். உன்னுடைய மனசு அங்க போயிடுச்சுன்னா ராமனுக்கு கைங்கரியம் பண்றது உனக்கு உத்தேசம். அந்த உத்தேசத்திலிருந்து நீ மாறுபடுகிறாய். அப்ப ராம கைங்கரியம் விக்னமாறுது. ராமனை சேவிச்சையானால் ராம கைங்கரியம் விக்னமாறுது. அதுக்கு நான் உன்னை பெற்றது அதற்காக இல்ல, ராம கைங்கரியம் பண்றதுக்காக பெற்றனே தவிர ராமனை சேவிப்பதற்காக பெறவில்லை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சாமானியம் என்ன சொல்லுவோம், சுவாமி சேவிக்கணுமா? சுவாமின்னா சேவிக்கணும், சேவிப்பதுதான் சுவாமி பிரதானம். அப்ப சேவிப்பது கைங்கரியம் இல்லையா? அடுத்த கிளைக்கு வரும். புரியறதுக்கா சொல்றேன். இப்ப காலக்ஷம் கேட்டு இருக்கேன், கைங்கரியமா கைங்கரியம் இல்லையா? கைங்கரியமே. அப்படி என் காலக்ஷம் சொல்லிட்டு இருக்கேன், கைங்கரியமா இல்லையா? கைங்கரியமே. அப்படி இருக்கிறது சேவிக்கிறது அதுவும் ஒரு கைங்கரியம் தான். ஆனா அதை விட இன்னும் மேம்பட்ட கைங்கரியம் என்னது இருக்கு? அவனுக்கு அந்தரங்கமா பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கு இல்லையா? சரீர துவாரா பண்ணக்கூடிய கைங்கரியம், அந்த கைங்கரியம் வீணாது, அந்த கைங்கரியம் கெட்டு போறது. அந்த கைங்கரியம் கெடாம இருக்கணும்னா அப்பதான் என்ன பண்ணணும்? அதை முகத்தை திருப்பிக்கணும். சுவாமி இந்த கைங்கரியம் பெருமாள் அங்க எழுதிருக்காரு, பெருமாள் எங்கிருந்தா முகத்தை இப்படி திரும்பி நான் பண்ணிட்டு இருக்கேன். நேற்றுக்கு ஒரு திட்டான்னு சொன்னேன். சில அர்ச்சக சுவாமி எல்லாம் சில திவ்ய தேசம் எல்லாம் அப்படி தன்னுடைய விளக்க பிடிச்சிட்டு இப்படி மேல பிடிச்சிட்டு நம்ம பக்கம் பார்த்துட்டு சேவிங்கோ, திருவடியை சேவிங்கோ, திருக்கண்களை சேவிங்கோ, திருவடியை சேவிங்கோ அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்னா அவளுக்கு அனாதரத்தோடு சொல்றன்ற அர்த்தம் இல்லை. அவ திருமுகவனத்துல சேவிச்சா வார்த்தை வராது, எதுவுமே வராது. மேற்கொண்டு நமக்கு சொல்வதற்குண்டான ஒரு ஸ்திதியே கிடைக்காது. அதனால கொண்டாடியா அதைத்தான் இங்க பெரியவாச்சல் எடுக்கிறார். அதனால அதே போல இங்க என்ன சொல்றா சுமித்திரை, இவனுக்கு அவனுடைய ரூப ஔதாரியம் இருக்கணும், பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் அண்ணா அப்படின்னு அவனை சேவிச்சாலே அப்படியே மனத்தை ஈர்த்துடுறானோ. சேவிக்காம அவனுடைய திருமுகத்தை சேவிக்காம இருந்துடணும். ஒண்ணுமில்ல, நாம சாமானிய விக்கிரகத்தை சேவிச்சாலே நமக்கு மறுபடியும் சேவிக்கணும். அப்படி நம்பெருமாள் சேவிக்கிறோம், பார்சாய் சேவிக்கிறோம், தேவ பெருமாள் சேவிக்கிறோம்,
அதுக்கு மேல திருநாராயணன் செல்ல பிள்ளைலாம் சேவிக்கணும். சேவிச்சுட்டு முடிஞ்சிருச்சு சுவாமி, போறோம் சுவாமி, இது திருப்தியா எடுத்து இனிமே எனக்கு அப்படி ஒரு மாதிரி கசக்கிறதுனா எனக்கு ஒரு மாதிரி சிலதுலாம் சக்கரம் நிறைய சாப்பிட்டோம் திகட்டுறதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆயிரத்தி சமயம் திகட்டுறதுன்னு ஒரு எண்ணம் வருதானே நமக்கே வரல. விக்கிரகத்தை சேவிக்கிறதே நமக்கு வரலன்னா பிரத்யட்சமா 8 அடி ராமனோட சேவிக்கிறான்னா அந்த நிலை வருமானம். அதைத்தான் ராம பக்தி இருது விரோதி பாகம் தெரிவிக்கிறார். அதைத்தான் அகம் அப்படின்னா என்ன ஆச்சரியமா தெரிவிக்கிறார் படுவோம். அதாவது கச்சதா மாதுரபுரம் பரதேன ததா அனகா அனகன அகமே. அப்ப பரதனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு தடங்கள் ராமனுடைய அழகுதான் அப்படின்னு தெரியாது. அப்ப அந்த அழகுதான் விரோதி. ஆகையால் இவனை பொறுத்த வரைக்கும் அது அகமே. அப்ப பரதனு கைங்கரியம் பண்றது ராமனுடைய அழகு தடங்கள்னு தெரியாது. சரி சுவாமி, சத்ருகனை பொறுத்தவரை என்ன ஆகுது? ராம பக்தி பாவம், ராம பக்தி பாவம் அப்படின்றார். இது ராமாயண புருஷத்துல இது வந்துருச்சு. அதே நம்ம ஆழ்வார்கள் போட்டு இதே நிலை இருக்கான இருக்கு. சிவங்கை ஆழ்வார் மடல், அந்த மடல்ல தெரிவிக்கிறார் கலியநிதி திருமங்கை விஷயத்துல. ஏன்னா அப்படி அந்த குடக்கூத்து ஆடின்னு இருக்கான் கண்ணன். மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வடதிருவேங்கடம் மேய மைந்தாயின்னு தெரிவிக்கிறார் திருமங்கையாளர். அந்த குடக்கூத்து ஆடுறதுக்காக அப்பப்ப ஊர்க்காரர் எல்லாரும் கூப்பிடுவார். ஊர்க்காரர் எல்லாரும் கூப்பிட்டு கண்ணன் பந்தாடுறான், குடக்கூத்து ஆடுறான், எல்லாரும் வாங்க 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 அவன் குடக்கூத்த பார்க்கணும்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் தன்னுடைய அறை இருக்குல்ல, தீர்த்தகோட அறை, அந்த அறையில பெரிய பேரி வாதத்தை அப்படி கட்டிட்டு எல்லாரும் பார்க்கிட்டு இந்த பறை அறிவித்துக் கொண்டே என்ன பண்ணா, யாராவது ஊர்ல யாரா இருக்காளா, எனக்கு நிகராக குடக்கூத்து ஆடுறவா யாரா இருக்காளா? சில பேர்லாம் பேசுறா பாருங்க, இந்த யுத்தம் பண்ணுவா பாருங்க, மல் யுத்தம் எல்லாம் பண்ற மாதிரி அவெல்லாம் யார் இருக்கா அப்படின்னு நமக்கு தூர்தர்ஷன்ல பாக்குறோமோ அந்த மாதிரி யாரா இருக்காளா, யாரு இந்த மாதிரி வனதிகதான் அப்படின்னு கதே யாரா இருக்கா நார்ச்சந்துக்கு அந்த நார்ச்சந்துக்குள்ள ஒருத்தர் இருக்காரா சத்தம் போட்டு அந்த பேரி வாக்கியம் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு மேடை வேற கட்டிருக்கா, அந்த மேடை போட்டு குடக்கொத்து கூட்டு ஆடப்பாரான் கண்ணன் பெருமா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை எல்லாம் போட்டான். பத்திரிகை போட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா, கண்ணனுக்கு நிகராக ஆடுவதற்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டு ஆட போயிட்டு இருக்கே. இப்ப திருவங்கி ஆழ்வார் தெரிவிக்கிறார். திருவங்க என்னன்னா பரகார நாயகி பாவம். அந்த பரகார நாயகி பிறந்திருக்குன்னா இவ என்ன பண்ணா, நான் போய் பார்க்க மாட்டேன், கண்ணனை போய் பார்க்க போறது, குடக்கொத்த நான் போய் பார்க்க மாட்டேன், இறுக்கமா கண்ணை முடிக்க போறேன். சில பேர்லாம் சில பயந்த ஒரு நிலை வந்துருச்சுன்னா அப்படியே கண்ணை முடிக்கிறா பாருங்க. அந்த மாதிரி இறுக்கமா கண்ணை முடிந்து எக்காரம் கொண்டு இவரை நான் பார்த்துடப்படாது, பார்த்தா தோத்து போகணும், பார்த்து அவனோட அழகுல மயங்கு தோத்து போகணும், அதனால பார்க்கப்படாது. அத கிண்ணமா இருந்தா இந்த என்ன பண்ணுது, ஆத்துக்குள்ளேயே இருக்கணும். ஆத்துக்குள்ளே இருந்து ஆத்துக்குள்ள எப்படி இருக்கணும், பின்னாடி போயிடணும், கொல்ல பக்கம் போய் யாருக்கும் தெரியாம யாராவது கூப்பிட்டா கூட இல்ல போட்டிருக்கே பராமரிச நாய்க்கு இல்ல போட்டிருக்கே அப்படின்னு அவ போகிற அளவுக்கு பின்னாடி போயிருக்கணும்னு இருந்துட்டு இருக்கா. தோழிகள்லாம் வந்த பரகால நாயகி தோழி எல்லாம் கூட்டமா என்ன நீ பரகால நாயகி அங்க நின்று இருக்கே, கண்ணன் குடக்கூத்து ஆடப்போறானே அதை பாக்கலையா, நாங்கெல்லாம் போயிட்டு இருக்குமே அப்படின்னா அவளுக்கெல்லாம் என் மேல அத்தனை பிரேமம், அந்த தோழிகளுக்கெல்லாம் என் மேல அத்தனை பிரேமம் இருக்கிறபடியாலே எப்படி தெரியுமா சொன்னாவா, உள்ளுக்குள்ள வரவே இல்லை, வாசல்ல நின்றுட்டா. ஏன்னா அங்க மேடையில கண்ணன் குடக்கூத்து ஆடுவதற்கு தயாரா நின்று இருக்கான். 6:30 மணிக்கு ஆடணும். அந்த தயாரா நிற்கக்கூடிய நிலையிலே இந்த மணி அடிச்சு ஆடுவா பாருங்க. அந்த நிலையில இருக்கச்சே ஒரு கண்ணை அந்த மேடையில ஒரு கண்ணை வச்சுட்டா இந்த தோழிகள், இன்னொரு கண்ணு இங்க வராளா, பராமகிருஷ்ண நாய்க்கு வராளா, பரகால நாய்க்கு வராளான்னு பார்த்துட்டு இருக்கா. வாரும் நீயே அங்க இருக்கப்படாது, வாரும் கண்ணன் குடக்கூத்து ஆடிட்டு இருக்கான், வாரும் ரொம்ப நிர்பந்தப்படுத்தினா நான் போகப்படாதுன்னு தான் இருந்தேன். அத்தனை பேரும் கூப்பிட்டாலாம், கூப்பிட்டபடியால் என்ன பண்ணேன், என்னால போகாம இருக்க முடியல. என்ன ஆச்சுன்னா என்னுடைய வல்வினையால போனேன்னா பெருமாளை சேவிக்கிறேன். சுவாமி என்ன பாக்கியம் சேவிக்கிறது, எத்தனை புண்ணியம் பண்ணமோ அப்படின்ற அவருடைய அனுகிரகத்தால சேவிச்சிருக்கோம். ஆனா இப்ப என்னன்னா என்னுடைய வல்வினை என்னுடைய பாவத்தால போனேன்னா, எதுக்கு கண்ணன் கூத்தாடுவதை பார்ப்பதுக்கு என்னுடைய பாவம்ன்றான். சரி, வல்வினையே போனா
ஏன் சுவாமி நானும் போய் அங்க போய் சேர்ந்தேன், ஏன்னா பாபத்தை சேர்த்தணும். அதனால கண்ணுடைய ஆற்றத்தை பார்க்க போனேன். இந்த இடத்துல பெரியவாச்சாரங்களை வியாக்கியானம் பண்றவங்க மடலுக்கு வியாக்கியானம் பண்றச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுமா, கிருஷ்ண பக்தி இவனுக்கு பாவமா எடுத்துட்டார். பரகால நாய்க்கு இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ராம பக்தி சத்ருகன் ஆழ்வானுக்கு. அதே போல இங்க கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தி என்ன ஆயிடுச்சு, இப்ப இவருக்கு பாவம் ஆயிடுச்சு. அகம் அனககான்னு பார்த்தோம், அந்த அகமாயிடுச்சு கிருஷ்ண பக்தி. இவருக்கு என்ன சுவாமி கிருஷ்ண பக்தி குற்றமானா, ஆமா குற்றம். ஏன்னா அங்க போயிருப்பாரணும், போனதுக்கு அப்புறம் பார்த்தாரணும், பார்த்து முடிஞ்சோடனே ஆயிடுச்சு. கண்ணன் நன்னா கூத்தாடினா 1.5 மணி நேரம் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஆடினா கூத்தாடு. மாய கூத்தா வாமனா வினையேன் கண்ணா கண்கைகள் கூத்தாடுன்னு யாரோ சொல்லுவார். நம்ம பெருமாளுக்கு கூத்தாடும் பெருமாள்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த கூத்தாடினோடனே அவ அந்த ஆட்டம் முடிஞ்சோன்னா அவ கிளம்பி விடுவா. ராத்திரி 4 ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, போய் அவ சாப்பிட்டு படுத்து தூங்கணும் போனோம். அவ ஒருத்தரும் கிளம்பி போயாச்சு. கண்ணனும் கிளம்பி போயாச்சு. இல்ல கூத்தாடுறோம் கண்ணன் தானே, கண்ணனும் கலந்து போயாச்சு. ஆனா இப்ப பரகால நாய்க்கு அங்கிருந்து கிளம்பவே இல்லை, அங்கேயே இருக்க. பரகால நாய்க்கு அந்த மேடை இருக்கணும், அந்த மன்றம், அந்த மன்றத்துல இருந்துட்டு இருக்கா. என்ன ஆயிடுச்சுன்னா மயக்கமாயிட்டா. மயக்கமா அங்கேயே மயக்கமா கிடக்கிறா. இருப்பாளா சுவாமி, இதைத்தான் திருவங்கியாவ திருநெடுந்தாண்டம் தெரிகிறார். மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தா என்னும் மன்றம் அமரும்படி, மன்றம் அமரும்படினார். அப்ப மன்றம் அமரும்படி கூத்தாடினான் மகிழ்ந்தான் கண்ணன். அப்ப மன்றம் அமரும்படினா மன்றத்திலே பார்த்த அத்தனை பேரும் கூத்தாடி முடிஞ்சு கொடுத்து எல்லாரும் யாரெல்லாம் பார்த்தாலும் அவெல்லாம் கிளம்பிட்டா. ஆனா இன்னும் நடக்கிறா போலே பார்த்துட்டு இருக்கிறார். இன்னும் கூத்தாடு நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடந்துட்டு இருக்க, நடக்கிறா போல இருக்கிறா போல இந்த பாவம். அதுலதான் அதுக்குதான் மன்றம் அமரும்படி. மன்றம் சில இடத்துல நம்ம போனா சுவாமி அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்தா போல இருக்கு சுவாமி, அந்த இடத்த பார்த்தாலே அன்னைக்கு நடந்த சரித்திரத்தை பார்த்தா இன்னைக்கு நடந்தா போல இருக்குன்னு சொல்றாங்களோ. அதே போல கண்ணன் கூத்தாடி கிளம்பி போயாச்சு, அவாலும் போயாச்சு, அவாவா சாப்பிட்டு படுத்து தூங்கறதுக்கு என்னென்ன உண்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பரக்கால நாய்க்கு என்னன்னா இப்ப நடக்கிற மாதிரி அங்கேயே இருந்துருக்கா. மன்றம் அமரும்படி அவெல்லாம் கிளம்பி போயிட்டா. அப்ப பரக்காய நாய்க்கணும் அந்த அசங்காம அங்கேயே மயங்கி மயங்கி கடக்கிறா. மயக்கமா ஆனபடியாலே என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப கண்ணனை அனுபவிக்க முடியல. அனுபவிக்க முடியல. இப்ப பரகால நாய்க்கு கண்ணனை அனுபவிப்பது உத்தேசம். என்ன பண்ணுங்க, பரகால நாய்க்கு கண்ணனை அனுபவிக்கிறது உத்தேசம். அந்த உத்தேசத்துக்கு விரோதி எது? மயக்கம் வந்துட்டு. இப்ப மயக்கிட்டாரணும், உத்தேசத்துக்கு விரோதி மயக்கம். அந்த மயங்கபடியாலே கண்ணை அனுபவிக்கல. அந்த மயங்க வைத்தது எது? கிருஷ்ண பக்தி. அந்த மயங்க வைத்தது எது? கிருஷ்ண பக்தியில. அப்ப உத்தேச விரோதி எது? கண்ணனை அனுபவிக்கணும். அந்த கண்ணனுடைய அனுபவத்துக்கு விரோதியாக இருந்தது எது? கிருஷ்ண பக்தியில. அப்ப உத்தியோஷ விரோதி எது? கிருஷ்ண பக்தியில. அப்ப அதைத்தான் எனக்கு தெரியும், உத்தியோஷ விரோதி அகம். ஆகவே கிருஷ்ண பக்தியாகிற அகம், கிருஷ்ண பக்தி இது போல இதுக்குன்னே சுவாமி நம்மாழ்வார் ஒரு சரணாகதி பண்றார். 5ஆம் பத்து 10ஆம் திருவாவிழி. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பாரதம் கை செய்து அறிவற்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறைந்த நூடுபுக் எனதாவையை நின்று நின்று ஒதுக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்றுகள் சேர்வதே தெரியல. அதுல அந்த சரணாகதி இது தெரியுமா, செய்வை கொண்டு போறதுக்கோ இல்ல தனக்கு ஏதாவது தேவையான நான் ஒண்ணுமே இல்லை, உன்னை அனுபவிக்கச்சே நல்ல ஸ்திரமா நின்று அனுபவிக்கணும். ஏன்னா உன்னை சேவிச்ச உடனே காலாடும் நெஞ்சடியும் கல்சொலும் அப்படியே விழுந்துடணுமா. அப்ப ஸ்திரமா நிக்கணுமோ, ஸ்திரமா நிக்கக்கூடிய தன்மை, அந்த தன்மை நீதான் கொடுக்கணும். அதற்குதான் ஒரு சரணாகதி 5ஆம் பத்து 10ஆம் திருவாவிழி தெரிவிக்கிறாளியா. அதனாலதான் அதுல அப்ப கிருஷ்ண பக்தி ஆகிற அந்த விரோதியே பரகால நாய்க்கு விரோதியா. ஏன்னா மேற்கொண்டு அவனை அனுபவிக்க முடியலையனோ சொல்றேன், ஞாபகம். அதாவது திருவரங்கம் ஆகட்டும், சில திவ்ய தேசம்லாம் பகல் 10 ராப்போத்சவ அரைய சேவை உண்டு. பிரதானமா திருவரங்கம். அந்த திருவண்ணாமலை 21 நாள் சேவை. முதல் நாள் திருநெடுந்தாண்டகம், அடுத்து 10 நாள் பகல் 10, அடுத்து 10 நாள் ராப்பத்து,
அதுக்கப்புறம் என்ன ஏப்பா சாத்துவரன் பண்ணுவா இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு இந்த இடத்துல அரையர் சுவாமி ஒரு ஒரு பக்கம் அரையர் சுவாமி சேவிச்சுட்டே இருப்பார், இன்னொரு பக்கம் பாடம் இசைச்சுட்டே இருப்பா. அவ அபிநயம் பிடிக்கிறார். அபிநயம் பிடிச்சு யாரும் பெருமாளை பார்க்க நம்பெருமாள் அப்படியே இருந்துட்டு இருப்பார். அவர் பாட்டு ஒருத்தர் நம்பெருமாளை பார்க்க மாட்டான். எல்லாரும் அரையர் சுவாமியுடைய அபிநயம் என்ன, அப்படி அவருடைய அவருடைய அங்க சேஷ்டிதங்கள், சேஷ்டிதங்கள்னா அங்கங்கள் எப்படி அப்படியே அழகு மாறுறது பாருங்க. அதை சேவிச்சுட்டே இருப்பா. சேவிச்சுட்டே இருக்கச்சு இதெல்லாம் நடக்கும். பகல் பத்துல அர்ஜுன மண்டபத்துல நடக்கிறது. அங்க அர்ஜுன மண்டபம் போன பகல் 10 உற்சவம் முடிஞ்சிடும். 22 நாள் உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அங்க போகும்போது ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்கும். இப்பதான் இரண்யவத படம் நடக்கிற மாதிரி தோன்றது, அமிர்தவதனம் பண்ற மாதிரி தோன்றது. ஏன்னா அந்த பெருமாள் எழுதிருக்கார், அரையரும் எழுதிருக்கார், அந்த அரையர் அபிநயம் பிடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு அந்த மாதிரியே தோன்றது. ஆனா அந்த இடத்தெல்லாம் சேவிக்கும் போது அது நடந்ததுன்னு நினைக்க வந்தோடனே அதே ஞாபகம் வருதுமோ. அதே போல மன்றம் அமரும்படி வடகால நாய்க்கு இப்ப மன்றம் அமரும்படினா இவ அங்க கண்ணன் கூத்தாடினாலும் இன்னும் இருக்க போட்டு அப்படியே அமரும்படி இருந்தா இல்லையா. இதெல்லாம் ஸ்ரீரங்கத்துல என்னைக்கோ நடந்தது. மன்றம் அமரும்படி நடந்தது திருமங்கியாழ்வார் காலம். இப்ப நம்ம சேவிக்க முடியாது. அது அந்த பரகால நாயகன் சேவிக்கிற மாதிரி சேவிக்க முடியாது. என்னைக்கும் ராமன் நல்லா பாருங்க, ராமனையும் அதே போல அந்த சத்ருகனாழ்வன் என்னைக்கோ நடந்தது. 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேவிக்க முடியுமா? செய்ய முடியாது. இப்ப நம்ம சேவிப்பது பிரத்யட்சமா சேவிக்கிறது திருவரங்கநாதருடைய அரையர் சேவை. பகல் 10 உற்சவம், 40 உற்சவம். அந்த 21 நாள் என்ன பண்ணா நன்னா சேவிக்கலாம் இல்லையா. அதுவே நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறது. இப்ப அந்த அர்ஜுன மண்டலத்துக்கு போனா கூட சுவாமி பகல் 10 உற்சவம் என்னவா நடக்கிறது, இவ டாடின்னு இருக்கா அப்படியே தெரியுது சுவாமி அப்படி சொல்றமனோ. அதே போல திருவங்கியாழ்வாருக்கு நீக்கி சேர்த்து விடணும்னு சொல்லிடுறேன். 22 நாள் உற்சவம், 21 நாள் உற்சவம். சில சுவாமிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்க சுவாமி அடிக்கடி சொல்லுவார், 21 நாள் உற்சவம் நடக்கும். பகல் 10 40 உற்சவம். அந்த உற்சவத்தை போய் சேவிக்கணும். சேவார்த்திகள்லாம் போய் சேவிப்பா, சுவாமிகள்லாம் போய் ஆச்சாரம் போய் சேவிக்கிறாங்க. போய் சேவிக்கச்சே புதுசா வேட்டி கட்டிப்பாலாம். ஏன்னா வேட்டி கட்டிப்பா கார்த்தால போயாச்சுன்னா திரும்பி வர வச்ச நாழியாடும். திருப்பி கொண்டு போய் அந்த காவேரியில கொண்டு போய் வேட்டியை துவைக்கிறதுக்கு நாழி இருக்காது. நாழி இல்லாதபடியானா 21 புது வேட்டு வாங்கி வச்சுருவா. 21 புது வேட்டு வாங்கி வச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டு இருப்பா. அப்ப துவைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா 21 நாளும் நேரமே இருக்காது. ஏன்னா நேரமே இருக்கன்னா சில உற்சவங்கள் திருவரங்கத்துக்கு 360 நாளும் உற்சவங்கள். இந்த உற்சவத்தை சேவிக்கிறது அது போயிடும், அந்த உற்சவம் சேவிக்கணும், எல்லா உற்சவம் சேவிக்கணும். சும்மா ஆத்துல எப்ப சுவாமி இருக்கிறது, எப்ப சாப்பிடுறது, எப்ப தூங்குறது, இந்த நிலையெல்லாம் ஏற்படுத்தணும். அவ உற்சவத்தையும் பிரிச்சுப்பா. இந்த வருஷம் இந்த உற்சவத்துக்கு போறேன், அடுத்த வருஷம் அந்த உற்சவத்துக்கு போறேன், அடுத்த வருஷம் அந்த உற்சவத்துக்கு போறேன் அப்படின்னு பிரிச்சு போயிட்டு இருப்பா. ஆனா இந்த மாதிரி இந்த வருஷம் இந்த உற்சவத்துக்கு பண்றேன், அடுத்த வருஷம் இந்த உற்சவத்துக்கு போறேன்னு நம்பெருமாள் பிரிக்க முடியாது. இதுல என்னன்னா பிரிப்பதுக்குண்டான நிலையில எல்லாருக்கும் உண்டு. அர்ச்சக சுவாமிகளுக்கும் முறை உண்டு, அதே போல அரையர் சுவாமிகளுக்கும் முறை உண்டு, கைங்கரிய பராளுக்கும் முறை உண்டு, அங்க இருக்கிற சிப்பந்திகள் இருக்காரு அவருக்கும் முறை உண்டு, அவருக்கும் நிலம் உண்டு. பெருமாளுக்கு மட்டும் முறையே கிடையாது. அவர் யாராவது மாத்துவாரா? அர்ச்சக சுவாமி ஆயிடுச்சு சுவாமி என் முறை எடுத்து அடுத்த முறை இது வாங்கும் அப்படின்னு. சிப்பந்திகள் என் முறையை எடுத்து அடுத்த முறை வாங்கணும். கைங்கரிய பரா முறையை எடுத்து அடுத்தது வாங்கணும்னு சொல்றாரு. ஆனா பெருமாள் மாத்தத்துக்கு இவரே தான் இருக்கணும். கார்த்தால் 6 மணிக்கு வந்தாச்சுன்னா அவரே தான் கடைசி வரைக்கும் புறப்பாடு முடிவு வரைக்கும் அவர்தான் இருந்தாராம். இங்க இருக்க என்னன்னா இப்ப என்ன எடுத்து அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீவைஷ்ணவாருக்கு என்னன்னா 21 நாளும் உற்சவம். பகல் 10 40 உற்சவம் பூர்ணமா இருக்க இல்லையா, நாடியே இருக்காது. காவேரியில போய் வேட்டியை தவிக்கிறதுக்கு நாடி இருக்காதுன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது வேட்டி கட்டிக்க வேண்டியது. கட்டிட்டு போயிட்டு விட்டு நேரா திரும்பி வந்த உடனே என்ன சும்மா பண்ணணும், புது வேட்டி துவைக்கணும் நேரம் இல்லையே. உடனே அந்த மேல கொடி போட்டு பண்ணணும், அந்த கொடியில போட்ட வேண்டியது. மறுநாள் இன்னொரு புது வேட்டி, அந்த புது வேட்டி எடுத்துட்டு அரைசைக்கு போக வேண்டியது. போயிட்டு வந்து அதுக்கு அந்த கொடிக்கு பக்கத்திலே அடுத்த வேட்டியை போட வேண்டியது. இந்த மாதிரி 21 நாட்கள் முடிஞ்சிட்டு 22ஆம் நாள் விராமம் ஆயிடுத்து. என்னது ஏற்பா சாத்துமரம் ஆயிடுத்து முடிஞ்சது சுவாமி. இனிமே இது திருமலையா இருந்து வச்சுக்கோ. திருமலையா இருந்தா இன்னும் 2 நாள் சேர்க்கணும். 23 நாட்கள் திருமலையில, இங்காவது 21 நாள். இந்த 23 நாட்கள்னா அங்க ராமானுஜ நூற்றந்தாதிக்குன்னு தனி உற்சவம் உண்டு திருமலையில. அனந்தாழ்வான் தான் பண்ண அந்த உற்சவத்தை. ராமானுஜ நூற்றாண்டு ஆச்சரியமான உற்சவம், தனி உற்சவம் உண்டு. அதுக்கப்புறம்
தண்ணீர் அமுது திருத்தம் உற்சவம்னு ஒரு உற்சவம். இது தனி உற்சவம். மற்ற 23 நாட்கள் இருக்கட்டும். இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அங்க 23, இங்க 21 நாள் தான். 24 முடிஞ்சது. முடிச்சோடனே காவேரிக்கு போய் அந்த அந்த வஸ்திரத்தெல்லாம் துவைக்கணுமோ, வேட்டி என்னென்ன புது வேட்டியோ அதெல்லாம் துவைக்கணுமோ, நேரா அந்த வேட்டி இருக்கிறதுக்கு விடுவா. வந்த உடனே அந்த வேட்டி முதல் வேட்டி எடுப்பா. மேல இது போட்டு போனோம், மேல முதல் வேட்டி எடுப்பா. இந்த வேட்டி தான் இந்த திருப்பதி வட்டம் தான் திருநெடுந்தாண்டகம். நான் முதல் திருநெடுந்தாண்டகம் தானே, திருநெடுந்தாண்டகம் கேட்டது அப்படின்னா. ஆகையாலே இந்த வேஷ்டி இப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த திருநெடுந்தாண்டகம் கேட்ட வேஷ்டினா எத்தனை வைபவம் அந்த வேட்டிக்கு இருக்கும். அதனால அந்த வேட்டி அப்படியே இருக்கட்டும். சரி, அந்த வேட்டி அப்படி இருக்கணும். அடுத்த வேட்டி எடுக்கலாம்னா, ஓ இதுதான் முதல் பகல் 10 திருநாளே பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு திருப்பல்லாண்டு பூர்ணமாய் கேட்டுக்கணும். ஆரம்பமே இதனை அப்ப இதனை கேட்டது. ஆகையால் எடுக்க வேண்டாமன்னு இப்படியே 21 வேட்டியும் இப்படியே 21 வேட்டியும் கொடியில் தொங்கிட்டே இருக்கும். சரி சுவாமி, அப்ப எப்பதான் துவைப்பா? துவைக்கணும்னா எப்படிதான் அது கட்டிண்டாச்சனும். கட்டிண்டதும் 24 வந்துன்னா அடுத்த வருஷம் 21 வருமானம். அதே பிரகல்பத்தில் 41. அப்ப புதுசா எடுக்க வேண்டியதான். அப்ப இதை துவைக்கவே வேண்டாமா? அந்த வேட்டி அவ்வளவுதானா? அந்த பாசுரம் கேட்ட வாசனை அந்த வேட்டியில இருக்கணும். அந்த திருநெடுந்தாண்டகம், பெரிய திருமொழி என்ன, அதே போல திருவாய்மொழி என்ன, அதே போல திருப்பல்லாண்டு முதலாயிரம் என்ன, அந்த வாசனை அப்படியே மாறாம இருக்க வேண்டியதான். அப்புறம் வாசனம் மாறாம இருந்தா கூட அது என்ன சுவாமி, அது தீட்டு தானே சுவாமினா? தீட்டு கிடையாது. ஆசுரத்தால கேட்டு இருந்ததுன்னா தீட்டு கிடையாது. அந்த வேஷ்டி இந்த வார்த்தை சொன்னதுக்காக, ஓ அப்பன்னா சேவா காலத்துக்கு போயிட்டு வந்தா அப்ப அந்த வேட்டிலாம் துவைக்க வேண்டாமா சுவாமி? அதுக்கு இது பிரமாணமா நீங்க வச்சுக்க வேண்டாம். தயவுசெய்து காலட்சேபம் கேட்கறச்சே எந்த அபிப்பிராயத்தோடு சொல்றான்ற அபிப்பிராயம் முக்கியமே தவிர ஒன்னுக்கு பிராதானியம் கொடுக்கணுன்ற அபிப்பிராயத்தை சொல்வாரு. ஏன்னா அது அந்த திருமொழியை கேட்டிருக்கு, திருவாய்மொழியை கேட்டிருக்கு, முதலாயிரத்தை கேட்டிருக்கு அப்படின்ற பிராதானியம் கொடுத்து சொல்றாரு தவிர அதனால துவைக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. ஆனா அந்த கேட்ட வேட்டு நிச்சயமா தீட்டு கிடையாது. அது எந்த சந்தேகம் கிடையாது. இதுக்குள்ள வந்தோம்னா துவைச்சுதான் ஆகணும், துவைக்காமலாம் இருக்க விடச்சேன்னா அப்ப உடனே என்ன பண்ணுவான், வெறும்னே யாராவது வேட்டி கட்டிட்டு சுவாமி நான் கேட்டிருக்கேன் துவைக்க வேண்டாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா? இது துவைக்க வேண்டாம்ன்றதுக்கு பிரமாணம் கிடையாதுன்னு தெரிவிக்கணும். இது சொன்னா அதே போல பாசனம் கட்டு வேட்டி இருந்து இல்லையா? ஆக ராமனுடைய அழகு என்ன பண்ணுது? பரதனுடைய கைங்கரியத்து தடை. ராமனுடைய அழகு பரதனுடைய கைங்கரியத்தின் தடை. இப்ப இது பார்க்கணும். தடை அனகா அகமில்லாதவன் இவனுக்கேரே அகமாவது உத்தேச விரோதியரே இவ்விடத்தில் அகமாவது ராமபக்தி. இத்தை பாவமென்ன போமோ எண்ணில் பாவத்தில் புண்ணியம் நன்றாயிருக்க மோட்ச விரோதியாகவே புண்ணியமும் அசைவ ரோமானி விதூய பாவம் என்று பாவசப்த வாட்சியிலே ஆகையால் பிரதான அனுபத்தியாக உத்தேசத்துக்கு விரோதியாக ராமசௌந்தத்தில் கால் கழுவுவதும் பாபமித்தனையரே. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். ராமு பிரமாதம் மாக்கார் என்று ராம அனுபவத்துக்கு இடைச்சுவராக சொல்லிட்டு ராமசௌந்தரத்தை பாதானுவிற்த்திக்கு இடைச்சுவரனும் சொல்ல கடவண்டாவரையே தெரிவித்தார். அதுக்கப்புறம் சத்ருக்னகா. அடுத்து சத்ருக்னகா. சரி சுவாமி, இந்த இடத்துல நீங்க வசிஷ்டர் ஒவ்வொருத்தரும் பேர் வைக்கிறாருன்னு. சத்ருக்னகா பிள்ளைகளுடைய சன்னிவேஷங்களை பார்த்து சிறுநாமம் சாத்துகிற ஸ்ரீ வசிஷ்ட பகவான் பெருமாளை கண்டாரே அடகாலை துவக்க வல்லராய தோற்றுகையாலே ராமம் என்னும் இளைய பெருமாளுக்கு கைங்கரிவை நிரூபமாக தோற்றுகையாலே லக்ஷ்மணன் என்னும் திருநாமம் சாத்தினார் போலே இவருடைய சன்னிவேஷத்தை காணவே சத்ருக்கள் மண்ணுண்ணம்படி இருக்கையாலே சத்ருகர் என்று திருநாமம் சாத்தினார். வாசிக்கச்சே புரிஞ்சிடலாம், ஒன்னும் கட்டமே இல்லை. அவ்வளவு லலிதமா பெரியவாச்சாவிலே தன்னுடைய அவதாரம் அனுகிரகித்திருக்கார். இப்ப இந்த இடத்துல என்ன இது சொன்னா, வசிஷ்டர் ஒவ்வொருத்தரும் பேர் வைக்கிறார். ஏற்கனவே பரதனுடைய பேர் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அது கடந்த காலத்துல நேற்று காலத்துல பார்த்தோம். பரதனுக்கு பேர், அந்த பேர் என்ன? பரதகா. ராஜ்யத்திய பாரமா நடத்தபடியா பரதன் பேர் வைத்தான்னு பார்த்தோம். இப்ப ஒவ்வொருத்தருக்கு என்ன பேரு? பரதனுக்கு பேர் கீழ பதம். அப்ப மிச்சம் இருக்க 3 பேருக்கு பேர் சொல்ல போனோம். அப்ப முதல்ல இருக்கு ராமனுக்கு பேரு சொல்றார். ராமனுக்கு திருநாமம் சொல்றார். என்னன்னா ராமனுடைய திருமேனியை பார்த்த உடனே அது தூண்டுறதான். என்ன தோன்றதுன்னா, எனக்கு ராமன் பேர் வைக்கலாமே, எனக்கு ராமன் வசிஷ்டருக்கு அந்த மாதிரி ஒரு பாவம் வருது. எனக்கு ராமன் பேர் வைக்கலாமே, எனக்கு ராமன் என்ன ரமைச்சீதி ராமகா. ரமைச்சீதி ராமகா அப்படின்னா காண்பவரை
ஆனந்தப்படுத்துபவன் ராமன். இதான் அந்த சொல்லுக்கு அர்த்தம். ரமயி சீட்டி ராமகா, காண்பவரை ஆனந்தப்படுத்துபவன் ராமன். ராமான்னு சொன்னா போதும். அதனாலதான் தியாகராஜ சுவாமி ராம நாம எந்த ருச்சிரான் அது அப்படியே திட்டிக்கிறது தான். அன்னைக்கு மமதூரம் என்னாவுக்குன்ற மாதிரி ராம 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 சொன்னா அத்தனை தினம் ஆஞ்சநேய சுவாமி வினயம். ராமன்னு சொன்னா பயங்கர்றாரு. அத்தனை மயக்கம், எத்தனை வீரம், எத்தனை வீரம், அத்தனை வீரம். அந்த வீரம் ஒண்ணுமே இல்லாம பண்றதுன்னா ராமநாமம் பண்றது. அந்த ராமன் அதுலயே ஆழ்ந்து வரணும். அந்த ராமநாமம் என்ன பண்றது? அந்த ராமன் காண்பவரை ஆனந்தப்படுத்துறதுதான். இதான் அந்த சொல்லுக்கே பொருள். அப்ப தன்னை யாரெல்லாம் சேவிக்கிறாரோ அப்படின்னா ராமனை யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய திருமேனிய காந்தி, அந்த காந்தியால் ஆனந்தத்தை கொடுக்கிறான். தேவ பெருமாளுக்கு காந்த குத்தோல் அண்ணந்து, காந்த குத்தோல் அப்படின்னா அவருடைய திருமேனி, அந்த திருமேனி சேவிக்கச்சே ஆனந்த குத்துறாரு. அப்படி ஒண்ணுமே நம்ம படத்துல பார்க்கணும். ராமனுடைய படத்துல சித்திர திருமேனி, அந்த சித்திர திருமேனி பார்க்கச்சே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம், சேவிச்சுட்டே இருக்கலாம். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு அப்படின்னு அந்த தெரியுதுன்னா அந்த காந்தியால ஆனந்தத்தை கொடுக்குறாங்க. 4 தொட்டில 4 குழந்தைகளை போட்டாச்சு. ராமர், பரதர், லக்ஷ்மண, சத்ருகனன்னு 4 குழந்தை 4 தொட்டில போதாச்சு. அந்த 4 தொட்டிலும் கௌசல்யா ஆட்டின்னு இருக்கா. மெதுவா அப்படி தட்டு கொடுத்துட்டே இருக்கா. தட்டு கொடுத்துட்டே இருக்கச்சே அப்பதான் முதல்ல வசிஷ்டர் வந்து ராமனை பாக்குறார். ராமனை பாக்குறார். அந்த திருமையனை பார்த்தாலே தான் தோற்று போற மாதிரி இருக்கா. அப்படி ஈர்க்கிறது. பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரம் பார்த்தோமோ அந்த காந்தி அப்படி ஈர்க்கிறது. அப்படின்னு ராமனிடத்தில் ஈடுபடுதல், அந்த ஈடுபடுதல் ராமனை சேவிச்சாலே ஏதாவது பண்ணணும். என்ன சுவாமி அவரை சேவிச்ச என்னன்னா கைங்கரியம் பண்ணணும், ஏதோ ஒரு கைங்கரியம். ஏன்னா அத்தனை அழகு இருக்கணும். அதனால உடனே இழுக்கிறது. இழுத்த உடனே அந்த திருமையில் இழுத்த உடனே நான் ராமன்னு பேர் வச்சுட்டேன். ரமய சீட்டி ராமகா அப்பன்னா காண்பவரை ஆனந்தப்படுத்துபவடியாடைய ராமன்னு பேர் வைக்கிறார். இது முதல் பேர், ராமனுக்கு பேர். அடுத்து லக்ஷ்மணும் லக்ஷ்மி சம்பன்னகா, லக்ஷ்மணன்னு பேர் வச்சுட்டார். என்ன சுவாமி லக்ஷ்மி சம்பந்தம் இருக்கபடியாரு. லக்ஷ்மி சம்பந்தம்னா என்ன சுவாமி புரியலன்னா, லக்ஷ்மினா செல்வம், செல்வத்தை நன்னா செல்வத்துக்கும் லக்ஷ்மணுக்கு சம்பந்தம். அதனால லக்ஷ்மணன் பேர் என்ன? அது இல்ல, செல்வத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த இடத்துல லக்ஷ்மி சம்பந்தம்னா செல்வம்னு அர்த்தம் இல்லை, கைங்கரிய செல்வம். இதான் முக்கியம். கைங்கரியன்னு முதல்ல எடுத்துட்டாச்சுன்னா இளைய பெருமாள், வேற யாரும் கிடையாது. இளைய பெருமாள் தான் முதல் கைங்கரியத்தில் இல்ல. அப்ப கைங்கரிய செல்வம். அப்ப லக்ஷ்மணன் என்னாலே கைங்கரிய செல்வம். அதனால லக்ஷ்மணன் பேர் வச்சார். 2வது பேர். அடுத்து பரதன் ஏற்கனவே பார்த்துடும். சத்ருக்னன், சத்ருக்னன்னா சத்ருவை ஜெயித்தவன். சத்ருக்னன்னு சொன்னாலே சத்ருவை ஜெயித்தவன். சத்ருக்னனை பார்த்த உடனே சத்ருக்கள்லாம் சண்டைக்கு வரமாட்டான். 2 விதத்துல வராம இருக்கலாம். சுவாமி அவர் அஜானுபாவனா இருக்காரு, அவர்கிட்ட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? வேண்டாமே வேண்டாமே அப்படின்னு பயந்துட்டு போறவா சண்டைக்கு வரமாட்டா. ஆனா இப்ப அங்க மாதிரி இல்ல. இங்க சத்ருகுனை பார்த்தோம்னே நாம ஜெயிக்க போறது கிடையாது, அது உறுதியாயிடுச்சு. அவர்கிட்ட சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சண்டைக்கு வரமாட்டான். அதான் சத்ருக்னகா, சத்ருக்களை ஜெயித்தவன். சத்ருக்னா சத்ருக்களை ஜெயித்தவன், யாரும் சண்டை வர மாட்டான். சத்ருகன் ஜெயித்தோம்னா ராமனுக்கு உண்மையான பெயருக்கு வச்சுட்டான். இந்த இடத்துல பாருங்க, சத்ருக்களை ஜெயித்தவன் இந்த பேர் வந்து சாமானிய ராமனுக்கு தான் வைக்கணும். ராமன்ங்கிற பெயர் வச்சது எல்லாரையும் கவரக்கூடிய தன்மை, எல்லாரையும் ஆனந்தப்படுத்தக்கூடிய தன்மை அந்த திருமேனியில இருக்கிறபடியால ரமய சீட்டி ராமகான்னு ராமன் பேர் வச்சார். ஆனா அதே ராமனுக்கு சத்ருகுன்னு பேர் வச்சுக்கணும். ஏன்னா கும்பகர்ணன் ராமன் தான் பண்ணான், அதே ராவணாசுரன் எத்தனை பேர், அத்தனை பேரை ஜெயிச்சாரணும். அப்ப இவாள சத்ருக்குள்ள ஜெயித்தபடியாலே சத்ருக்குன்ற பேர் ராமனுக்கு கொடுக்கணும், கொடுக்கல. சரி சுவாமி லக்ஷ்மணன் கொடுக்கலாமோ? நிறைய ராமனோடு சேர்ந்து நிறைய யுத்தம் பண்ணிருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்திரஜித்தை கொண்டது லக்ஷ்மணன் தான். அப்படி இருக்கச்சது லக்ஷ்மணனுக்கு கொடுத்துருக்காமன்னா அவனுக்கும் கொடுக்கல, நிறைய யுத்தம் பண்ணிருக்கான். அப்படி இருக்கச்சதே அவனுக்கும் கொடுக்கல. பரதனுக்கு கொடுத்துருக்கலாம்னா அவனும் ஒரு 2-3 சண்டை எல்லாம் பண்ணியிருக்கான். பரதாழ்வான் 2-3 சண்டை நிறைய பண்ணியிருக்கான், அவனுக்கு கொடுத்துருக்கான். சண்டையே போடாதவர் யாருன்னா சத்ருக்னன்.
எப்போதும் லவணாசுர யுத்தம் வேறு. அந்த லவணாசுரனுடைய சண்டை, அந்த அவரோட சண்டையிட்டான தவிர அது அவருக்கு அவர் சண்டைக்கே போகல. சத்ருகனன் சண்டைக்கே போகல. ராமன் நிறைய சண்டை பண்ணியிருக்கான். லக்ஷ்மணன் ராமனுக்கு நிகராக சண்டை பண்ணியிருக்கான். பரதாழ்வார் சண்டை போட்டிருக்காரு, நிறைய சண்டை போட்டிருக்காரு. ஆனா சத்ருகன் சண்டையே போட லவணாசுர யுத்தம்னு ஒண்ணு உண்டு. அதுல மட்டும் வேற சத்ருகனோட பண்ணியிருக்காரு, பண்ணவல. ஆனா இவருக்குத்தான் சத்ருகனன் பேரு. இவருக்குதான் சத்ருகன் பேரு. இது நியாயமா? ராமனுக்கு கொடுங்க, சரி போகட்டும். லக்ஷ்மணனுக்கு கொடுங்க, சரி போகட்டும். பரதனுக்கு கொடுங்க. இவர் ஒண்ணுமே பண்ணலையே சுவாமி, இது நியாயமானா? எதுக்கு சொன்னா, இவர் சண்டையே போட மாட்டார், சண்டையே போடாது. ஆனா எல்லாரும் விட்டுட்டு சத்ருக்களை ஜெயித்தவன் சத்ருகுணன் அப்படின்னு சண்டை பக்கமே போகாத சத்ருகுணன் இந்த பேர் சொல்லாமன்னா என்ன ஆயிட்டுன்னா, அவருக்கெல்லாம் சண்டை போட வராளணும். யாரெல்லாம் சண்டை போட வராளோ வந்தவாள்னா சத்ருகுணனை சேவிச்சான்னா கையை கூப்பிட்டு போயிடுவான். கையை கூப்பிட்டு போயிடுவானா, ஐயோ இவரோட சண்டை வேண்டாம், இவரோட சண்டை வேண்டாம், இவரோட சண்டை வேண்டாம் அப்படின்னு கையை கூப்பிட்டு போயிடுவோம். ஏன்னா தோற்றோம், நாங்க தோத்துட்டோம்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு போயிடுவானா. அதனால்தான் சண்டைக்கு ஒருத்தனை இவற்றை வர்றது கிடையாது. சண்டைக்கு ஒருத்தனை ஏன் சண்டைக்கு போடலன்னா இவற்றை வந்தா தானே. சுவாமி யாராவது சண்டைக்கு வராளா? சண்டைக்கு சில பேர்லாம் மேடையில நின்று பேச போறான், மல்யுத்தத்துல யார் வரா ஒருத்தரும் கிடையாதா அப்படின்னு ஓஹோன்னு பேசுவா பாருங்க. அந்த மாதிரி இவரை பார்த்த உடனே யாரெல்லாம் சண்டைக்கு வர்றாங்க அவெல்லாம் கை கூப்பிட்டு போயிட்டே இருக்கல, தோத்துட்டோம் சுவாமி, வேண்டாம் சுவாமி போயிடாடியா. அப்ப யாரும் வரல, அதனால இவர் சண்டை போடல. சண்டை மற்றவர்கள் வந்தா. ராமன்ட்ட நிறைய பேர் வந்தா, லக்ஷ்மணன்ட்ட நிறைய பேர் வந்தா, பரதன்ட்ட ஏதோ சில பேர் வந்தா. சத்ருகன்ட்ட யாரும் வரல, ஆனா சத்ருகன் பேர். ஏன் சுவாமின்னா வந்தா தோத்துக்குவோம் சுவாமி, வேண்டாம் அதனால வரல. அப்ப பார்த்தாலே தோத்துக்குவாடியா, அதனால சண்டைக்கு வரல. இவருக்குரிய வீரஸ்தியை பார்த்தாலே தோத்தோம் என்று ஒத்துட்டு போயிடுவாங்க. அதனால சத்ருகன் என்ற திருநாமத்தை சாத்தியெல்லாம் வச்சுக்கிட்டார். இதெல்லாம் வச்சுக்கிட்டாரு, அவருடைய திருஷ்டியால தெரிஞ்சுக்கிறார். அவரை முக்காலம் அறிந்தவர் இல்லையா, என்னென்ன பேரு அவர் தான் கொடுக்குறார். அப்ப சத்ருகனுக்கு பேரு என்னென்ன, சத்ருக்கள் யாருமே வரமாட்டார். வந்தாலும் இவரை சேவிச்ச உடனே கையை கூப்பிட்டு போயிடுவார். அதனால இவருக்கு சத்ருகன் பேர் கொடுத்தார். ஆனா இவர் நிச்சயமான சத்ருக்னகா, நித்திய சத்ருக்னகா. இப்ப பாருங்க, இளையபெருமாள் பேர் இவருடைய சன்னிவேசத்துல சத்ருக்கள் மண்ணுண்ணும்படி இருக்கையாலே சத்ருக்கள் ராமன் சாத்தினார். அடுத்து நித்திய சத்ருக்னகா பாக்கிய சத்ருக்களை அன்றைக்கே அங்கே ஆந்தர சத்ருவான இந்திரியங்களும் ஜெயித்திருக்க என்கை. இந்திரிய ஜெயித்தனை இல்லை எவ்வளவு என்றால் பும்சாம் திருஷ்டி சித்தாபாகனம் என்கிற ராமனன தரியத்திலும் துவக்குன்னதா இருக்கை அதாகிறது. பெருமாளை பற்றும் போது தனக்கு உகப்பாலே ஆதல், அவனுடைய வைலட்சணத்தில் ஆதல் இன்றைக்கே தனக்கு உத்தேசனான இவன் உகந்த விஷயம் என்று பற்றுகை சொல்ற. இப்ப நித்திய சத்ருக்னகா, நித்திய சத்ருக்னா ராம பக்தி என்கிற சத்ருவை நிச்சயமாக ஜெயித்தவன். நிச்சயம் ஜெயிக்கிறான் சுவாமி. ஏன்னா நிச்சயம் ஜெயிக்கிறான்னு என்ன அர்த்தம், நிச்சயம் சண்டை போடுறாரு சுவாமி, நிச்சயம் சண்டை போட்டு இருக்காருன்னு அர்த்தம். முதல்ல சத்ருகன் அந்த சப்தமே சத்ருகனுக்கு சேரலன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன சொன்னோம், இல்ல இவர்கிட்ட சத்ரு, இவர்கிட்ட யாரும் சண்டைக்கு வர்றதில்லை, இவரை பார்த்தாலும் பயந்து போயிடுறா, நம்ம தோத்தோன்றதுல அதனால சத்ருகன் பேர் வச்சாருன்னு பொருந்ததுன்னு சொல்லிட்டோம், ஒத்துட்டோம். ஆனா இப்ப என்ன பேரு, நித்திய சத்ருகனகா, நித்தியம் சண்டை போட்டு ஜெயிக்கிறான்னு. யார் சுவாமி விரோதினா, ராம பக்திங்கிற சத்ருவை நிச்சயமாக ஜெயித்தவன். இந்திரியங்களை ஜெயித்திருக்கிறான் சொல்ல போகிறார். அதற்கு முன்பாக என்ன பாருங்க, நித்திய சத்ருக்னகா, இந்த அரும்பத்துல பன்னெண்டாவது நித்திய சத்ருக்னகன்னா என்ன, எப்போதும் சத்ருக்களை ஜெயித்தவன், நித்தியம் நித்தியாத்மான்ற மனம். நித்தியாத்மனா அவ எப்பவுமே, அவ ஒரு காலம் அவளுக்கு இந்த இருள் தருங்கால சம்பந்தமே இல்லை. அதுதான் அவருக்கு நித்தியர்கள்னு பேரு. அதே போல நித்தியமே சத்ருக்களை ஜெயித்தவன். எப்போது நம்மோடு இருக்கும் சத்ரு யார் சுவாமி, நித்திய சத்ருனா. அப்ப நிச்சயமா நம்ம கிட்ட இருக்கணுமானோ, நம்மோடு இருக்கக்கூடிய சத்ரு யாருன்னா, ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரரோ எதிர் வீட்டுக்காரரோ இல்ல அண்டை வீட்டுக்காரரோன்னா அவெல்லாம் நண்பர்களா இருக்கணும். சத்ரு நம்ம எங்க வெளியே போகலாம், நம்ம இடத்துல இருக்கு சத்ரு. என்ன சுவாமி இருக்குன்னு, நம்மள கொடுத்தனும் வச்சுருக்கு, நன்னா கொடுத்தனும், வாடகை கொடுக்காம கொடுத்தனும். அப்படிப்பட்ட கொடுத்தனமா இருக்கு எது சுவாமி, இந்த பஞ்ச இந்திரியங்கள். இந்த பஞ்ச இந்திரியம் தான் நமக்கு பெரிய சத்ரு.
உன்னிலாவை ஐவரால் குமதியிட்டு என்னை உன் பாத பங்கயம் நன்னிலா வகையே நலுமான் இன்னும் எண்ணுகின்றான் எண்ணிலா பெருமாயனை இமையோகுகளை எத்தும் உலகம் உங்குடை அண்ணலே அமுதே அப்பனே என்னை ஆழ்வான் தெரிவிக்கிறார் ஐயா. விண்ணுளார் பெருமார் கடுமை செய்வாரையும் சேரும் ஐம்புலனவை மண்ணுல எண்ணெய் பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டால் ஆழ்வார் கதர்றார் அந்த படத்துல, அந்த பதிகத்துல. என்ன விண்ணுளார் பெருமார் கருத்தானே இந்த பஞ்ச இந்திரியங்கள் பாடா படித்துட்டு நான் இந்த ஊர்ல இருக்கேன், அவர் நித்தியசூரியா இருக்கார். அப்படி இருக்கச்சதே மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டான். அப்ப இந்திரியங்கள் தான் நமக்கு சத்ரு, பிரதான சத்ருன்னா இந்த கண் காது மூக்கு செவி இருக்கு இல்லையா, இதான் பிரதான சத்ரு. வேற எங்கேயோ சத்ருக்கள் எங்கேயோ இருக்கா அப்படின்லாம் இருக்கணும், நாம தான் சத்ரு. ஐவர் திசை திசை வலித்து எற்றுகின்றனர், ஐவர் திசை திசை வலித்து எற்றுகின்றனர். 5 பேரை என்கிட்டே கொடுத்தனும் வச்சுட்டு வாடகை கொடுக்காத கொடுத்தனும், வாடகை கொடுக்காத கொடுத்தனும் அப்படின்னு. ஐவர் திசை திசை வலித்தெற்றுகின்றனர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறாரு. இவர் திட்டாங்க சொல்லுவா. ஏன்னா ஒருத்தர் சுவாமி வீட்டுல திருடர் எல்லாம் வந்துட்டா, திருடர் வந்து கொள்ளெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டா, கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாரு. அவெல்லாம் எல்லாருக்கும் ஹெல்ப் போனதுக்கு அப்புறம் இவர் காத்தால எழுந்து ஒவ்வொன்றும் அழுதுட்டு இருக்காரு, போயிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாரு, என்ன சுவாமி இடற என்ன சுவாமி இடறாரு, எல்லாம் சொத்தெல்லாம் போயிடுத்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டா, என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னாரு. சரி உமக்கெல்லாம் இன்னும் 4-5 சொத்து இருக்கு, ஏன் பத்தி கொலை பட்டுட்டு இருக்காரு, போட்டோமே போயிட்டு போன ஏதாவது வளர்ந்து போட்டோம், இன்னும் அங்கெல்லாம் நிறைய சொத்து இருக்கு, இந்த சொத்து போனா போட்டோமேன்னு சமாதானப்படுத்தினார். நான் சொத்து போயிடுதுன்னு அழலன்னு, சொத்து போனதுக்காக அழலன்னாரு. ராத்திரியே கொள்ளக்காரன் வந்தானும் வந்து என்ன பண்ணா எல்லாத்தையும் பிரிச்சு எங்கெங்க நகைகள் இருக்கு, எங்கெங்க என்னென்ன சாமான் இருக்கு, என்னென்ன வெள்ளி சாமான் இருக்கு, எங்கெங்க தங்க சாமான் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வந்தா. எல்லாத்தையும் கொண்டு மூட்டை கட்டினான். மூட்டை கட்ட உடனே எல்லாத்தையும் என்ன பண்ணா என் தலையில ஏற்றினான். என் தலையில ஏற்றிட்டு வா எடுத்துட்டு வா எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொன்னா. சரி வெளிலதான் எடுத்துட்டு போன போட்டு என் சொத்தை எடுத்து என் தலையில கட்டி எடுத்துன்னு வர சொன்னா. சரி எடுத்துட்டு போறோம்னு இருக்குச்சே. அப்ப 5 பேர் வந்தாளா, 5 பேர் என்ன பண்ணா, ஒருத்தர் கயத்தை கட்டிடா, என்னுடைய உடம்புல கயத்தை கட்டிடா. ஒருத்தர் என்ன பண்ணா கிழக்கவான்னு கூப்பிடுறான், இன்னொருத்தர் என்ன பண்ணா மேற்கவான்னு கூப்பிடுறாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணா வடக்கவான்னு கூப்பிடுறாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணா தெற்கவான்னு கூப்பிடுறாரு. நான் எந்த பக்கம் போ, என் சொத்தை எடுத்துட்டு என் வீட்டுல திருடிட்டு எனக்கே இந்த சமத்தை கொடுத்திருக்காரு, எந்த பக்கம் போறது எந்த பக்கம் போறது எந்த பக்கம் வந்து ஏன்னா என்ன ஒரு வேலைக்காரனா ஆக்கி தூக்குண்டு போச்சுனாலும் இத கண்டுதான் எனக்கு அழுகன்னு. அப்ப அந்த வேலைக்காரன் ஆக்கி எனக்கு தூக்கிட்டு போன யாரு, பஞ்ச இந்திரியங்கள். அந்த 5 இந்திரியங்கள் தான் ஒருத்தரும் ஒவ்வொரு திசை இருக்கிறதாம். ஐவர் திசை 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 வலித்து எத்துகின்றனர். இந்த பஞ்ச இந்திரியங்கள் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறதாம். என்ன சுவாமினா நீ என் பக்கம் வா அப்படின்னு அந்த மூட்டையை கொடுத்து இங்க வாக்குவான், நீ இந்த பக்கம் வா அந்த பக்கம் வான்னு என்ன கேட்கறதுன்னா, இப்ப நான் கண்ணு எப்போதுமே ரூபத்தை பார்க்கணும்னு சொல்லுது. கண்ணு என்ன, நீ ரூபத்தை மட்டும் பாரு மற்றதை பார்க்காத அப்படின்னு கண்ணு ரூபத்தை பாருன்னு சொல்லுது. காது சங்கீதத்தை மட்டும் கேளு மற்றதை கேட்க. நாக்கு எப்போதும் ருசிக்கணுமே, அந்த ருசிக்கக்கூடிய தன்மையை மட்டும் கொடு அப்படின்னு தெரியுது. மூக்கு முகர்ணமும் அந்த முகர்வதற்குண்டான தன்மையை கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஐவர் திசை திசை வலிச்சு எட்டுனாரு. இந்த மாதிரி பாடாப்படுத்தணும், அதுதான் இவருக்கு தாங்கலேன்னாரு. அப்ப இந்திரியங்கள் தான் நமக்கு சத்ரு, இந்திரியங்கள் தான் நமக்கு சத்ரு. இது இந்திரியங்கள் இந்த பாடாப்படுத்துறது. மண்ணுள் எண்ணெய் பெற்றால் என் செய்யா மற்றும் நீயும் விட்டால் ஆழ்வார்கள் கதறது அதுதான். ஏன்னா இருதருமா ஞானத்தில் இனி பிறவி யான் வேண்டேன். இங்க இருந்தாலே ஆழ்வாரை கூட மயக்க பண்ற அளவுக்கு இந்த தேசமா. அப்ப அதனால கூட இந்த இந்திரியங்கள் இருக்கிறபடியால அதனால என்ன பண்றாரு, அது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு இது முதல் சத்ருனாரு. அப்ப எப்போதும் இந்திரியங்களை ஜெயித்தவன் யாரு, சத்ருன்னு. அப்ப எப்போதும் இந்திரியங்கள் ஜெயித்தவன். அப்ப இந்திரியங்கள் ஜெயித்தவன் என்ன சுவாமி, ஒருவேளை ரம்பா, திலோத்தமி, ஊர்வசி, மேனகா இவாரெல்லாம் போகாம அங்கெல்லாம் போக மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு. ஏன்னா அர்ஜுனன் அப்படிதான் சொன்னான். ஊர்வசியை பார்த்து தாய்கன்னு சொன்னான் இந்திரன், உடாகேஷன்னு பேரு. அப்ப ஊர்வசி பார்த்து தாயன்னு சொன்னானோ, அப்ப அந்த போகாம இங்க இந்தியர்கள் அங்கெல்லாம் போகாம இருக்கிறாருன்னா இருக்காம சத்ருகன் இருக்காருன்னா அதை பத்தி சொல்லல. அதை பத்தி ஏன்னா ரம்பா, திலோத்தம, ஊர்வசி எல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்மள போல சத்ருகன் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அப்ப என்ன சுவாமி இந்திரியங்கள் ஜெயித்தவர்னா, அப்படின்னா என்ன, இந்த இந்திரியங்கள்
ராமனிடத்தில் போகாமல் ஜெயித்தவர். என்ன பண்ணுங்க, இந்த இந்திரியங்கள் ராமனிடத்தில் போகாமல் செய்யனா ஆசைப்படுவது எது? என்ன பாருங்க, எதிலிருந்து அன்றோ இந்திரியங்கள் திருப்பி ராமனிடத்தில் செல்வது என்பது இல்லையா? ஏன்னா ராமனிடத்துல இந்த இந்திரியம் போயிடுச்சுன்னா பரத கைங்கரிய விக்னம் ஆயிடும், போயிடுமோனோ. அப்ப ராமனுடைய திருமேனி பிடிக்க சுபாசிரயமா இருக்கு, சாஸ்திரமே சொல்றது. அந்த திருமேனி சேவிச்சன பும்சாம் திருஷ்டி சப்தாபகான்னு தெரிவிக்கிறேன் இல்லையா? அப்ப நம்ம இந்திரியங்கள்லாம் அப்படிப்பட்ட ராமனை தான் தியானம் பண்ணணும். ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகுன்னு சொல்லிருக்கியா? அப்படிப்பட்ட ராவண தியானம் பண்ணணும்னு சொல்லிருக்கா. ஆனா அதிலிருந்து மாற்றி, அதாவது ராமனிடத்திலிருந்து மாற்றி பரதத்துல வைக்கிறானோ அதுதான் நித்திய சத்ருக்னகா, நித்தியம் ஜெயிக்கிறானோ. ராமனுடைய அழகு விரோதி, ராமனுடைய பக்தி விரோதி. அப்படி இந்த 10 சொல்ற வச்சுக்கேன். யாரா வாசல் இருந்து வந்து கேட்டா வச்சுக்க, சுவாமி இதத்தான் சுவாமி நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், நீங்களே சொல்லிட்டு இருக்கணும். இப்ப ஸ்ரீ வைஷ்ணவ விடவா பாருங்க, ராம பக்தி வேண்டான்ற அங்க இருக்க ஒரு காதல் வேண்டாம் சொல்லிட்டு, அது அர்த்தம் இல்லை. சத்துருக்களுடைய நிலையில பார்க்கச்சு அது அப்படி இது சொல்லணும்னா, அப்ப இந்திரியங்கள்லாம் ராமனிடத்துல போகாம பரதனிடத்தே சொல்லக்கூடிய ஒரு இருக்கு. அதுதான் இந்த சத்ருகன் ஆழ்வாருக்கு இருக்கிற பெருமையை தான். அப்ப இந்திரியங்களை ஜெயிச்சிருக்கணும். இந்திரியங்கள் ஜெயிச்சதுன்னா என்ன சுவாமி? இந்திரியங்கள் ஜெயித்தான் ராமனிடத்தில் கண் போகாமல் காது போகாமல் அவனுடைய திருமேனியை பார்க்காம ஜெயிக்கிறது இல்லையா? அந்த ஜெயிக்கிறதுனா என்னது? இந்திரியங்கள். ஏன்னா நாம இந்திரியங்கள் ஜெயிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தேவையில்லாத விஷயத்துல. அப்ப என்ன, இதர விஷயங்கள் போகப்படாது, அதுல வைராக்கியம் இருக்கணும். பகவதி விஷயத்துல பாகவதால் விஷயம் ஆச்சார விஷயம் கொள்ளணும், இதுதான் நம்முடைய விஷயம். ஆனா இந்த சத்ருக்கன் ஆழ்வார் இந்திரியங்கள் ஜெயித்திருக்காருன்னா, அப்படின்னா இந்திரியங்கள் ஜெயித்தான்னு சொல்றீங்க. அப்ப இந்திரியங்கள் ஜெயித்தனா என்ன? என்ன இந்திரியம் ஜெயிக்கிறதுனா என்னன்னா அதான் பார்க்கணும். அப்ப வெளிச்சத்ருவான ராமகொங்கரன் கும்பகர்ணன் மட்டும் கிடையாது, கும்பகம் மட்டும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்ன, உள்ளே இருக்கக்கூடிய இந்திரியங்களை ஜெயிக்கணும். வெளிச்சத்துவான ராமனும் கும்பகர்ணன் அவெல்லாம் இருக்காளோ, அவளை ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, சத்ருக நித்திய சத்ருக்னகா, உள்ளே இருக்கக்கூடிய இந்திரியங்களை ஜெயிக்கணும். அப்ப இந்த இந்திரியத்தின் எல்லை எவ்வளவு தூரம்னா, இந்திரியத்தின் எல்லை, அப்ப இந்திரியங்களை ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கப்படுவதற்குண்டான எல்லை கடைசி நிலை கும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம், பார்க்கவர்களுடைய திருஷ்டியையும் சிந்தனையும் அபகரிக்கக்கூடியவன் ராமன். இதெல்லாம் பார்த்தோம். ரமிய சீட்டி ராமகான்னு பார்த்தோம்னோ, அப்ப பார்க்கவர்களுடைய திருஷ்டியையும் அவருடைய கண்ணையும் அவருடைய சிந்தனையும் அபகரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ராமனிடத்தில் ஈடுபடாமல் இந்திரியங்களே வசப்படுத்தினான் இல்லையா? அங்க இருக்காரு. ஒண்ணு பங்குனி உத்திரம் போறோம், டயர் சந்திக்க போயிட்டோம், பார்க்க மாட்டேன் பெருமாள் நம்பெருமாள், இந்த சேர்த்தியும் பார்க்க மாட்டேன். திரும்பத்துக்கு மனசு வருமானா? வரவே வர. சத்ருகன் பார்க்க மாட்டேன், சத்ருகன் திரும்பவே மாட்டேன். அங்க போவானா? அங்க போகவே மாட்டேன். எங்க பரதநாள் இருக்கான் அங்க இருக்கான். இப்ப நமக்கு அப்படி அப்படி நல்ல விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், தீய விஷயம் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தனா, அந்த மாதிரி என்ன பண்ண பார்க்க மாட்டேன் இருக்காரியா? அந்த ராமனுக்கு ஈடுபடாம இந்திரியங்களை வசப்படுத்தினானோ. ஏன்னா இந்திரியங்களை மற்ற பேரை பார்க்காமல் தடுப்பது மட்டும் இல்ல, அந்த ராமனை சேவிச்சாலே மனோகரமா இருக்கு. என்ன அழகு, என்ன அழகு, என்னது அவரையும் பார்க்கலன்னா, அப்ப பெருமாளை பார்க்கும் போதே தன்னுடைய ஆனந்தத்தாலேயோ அவருடைய வைலட்சத்தினாலேயோ இன்றைக்கு, அதாவது தனக்கு திருப்தி தான் கைங்கரியம் பண்ணணும், எனக்கு பிடிச்சிருக்கோ அல்லது ராமன் ரொம்ப உயர்ந்தோ அதற்காக பார்த்தேன்னு இல்லாம தனக்கு உத்தேசம் பலது. ராமன் பெரியவன் தான், சரி கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் பார்ப்போம், பரதனுக்கும் கைங்கரியம் பண்ணுவோம், ராமனையும் சரி. சில பேர் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் உண்டு. அநேகமா அந்த அபிப்பிராயங்கள் தான் 99%. யாரோ ஒருத்தர் தான் சர்வபர்வ நிட்டையில இருப்பாரு தவிர அடியேன் இல்லை, நிச்சயமா இல்லை. இது சொல்ல வந்தோம்னா அப்படி இருக்கச்சதே பார்ப்போம், சொன்னோம் ராமனையே சேவிப்போம். ஏன்னா கடைசியில மோட்சம் ஒருத்தர் கொடுக்க போறாரு, அவரையும் சேவிப்போம், இவரையும் சேவிக்கணும்னா அந்த மாதிரி இல்லாம. ஏன்னா ராமனை சேவிக்கணும் இழுக்கிறது, அப்படி புடிச்சு இழுக்கிறது. அங்க இருக்க சேர்த்தி என்னமான சேர்த்தி வருஷம் சேவிக்கணும். அடுத்த வருஷம் போய் ஆகணும், முதல்ல ட்ரெயின் புக் பண்ணணும். சொல்றோம் சுவாமி போன வருஷம் தானே சேவிச்சேன், என்ன சேவைன்னா போன வருஷமா
அது எப்பயோ சேவிச்ச, எனக்கு ஒன்னும் திருப்தியே ஏற்படல. எப்ப சுவாமி திருப்தி ஏற்படும்? சேவிச்சுட்டே இருக்கணும், சேவிச்சுட்டே இருக்கணும், சேவிச்சுட்டே இருக்கணும். அப்படி திருப்தி. அப்படிப்பட்ட கொள்ளை கொள்ளக்கூடிய அந்த திருமேனிய சேவிக்காம திரும்பி வந்து பரதனே உத்தேசம் இருக்கான் இல்லையா? அப்ப பரதன் உகந்த விஷயம் இது, ராமன் இல்ல. பரதன் உகந்த விஷயம் ராமன், ஆனா சத்ருகன் உகந்த விஷயம் இது பரதாள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்க அதற்காக நாம சரி சுவாமி, அப்ப ராவணனை சேவிக்கவே மாட்டாரா? பரதாழ்வான் சத்ருகன் ஆழ்வார் ராமனை சேவிப்பாரா? மாட்டார். ஏன்னா ராமபக்தி விரோதின்னு பார்த்தோம், பாபம்னு பார்த்தோம். ராம சௌந்தரியத்தை பார்த்தாலே ஆயிடுத்தோம் பரத கைங்கரியம் விக்னமாயிடும். பார்க்க மாட்டேன்னா அப்ப பார்க்க மாட்டார், செவிக்க மாட்டார், கைங்கரியம் பண்ண மாட்டார் அப்படின்னு வச்சுக்கலாமான்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னன்னா சத்ருகனும் ராவனை பத்தினான் என்றால்னா எதற்கா? இவர்தான் பிரீத்தி இருக்கு என்பதனால சேவிக்கல. என்ன பாருங்க, சத்ருகன் ராவனை பாக்குறார். ஓ, ராவனை பார்க்கணும், அவர் அழகிரம் அடங்கிட்டார், என்ன பும்சாம் திருட்டி சித்தாபகான்னு இப்பதான் சொல்லியிருக்கார். ரமைய சீட்டி ராமகான்னு அதனால சேவிச்சார்னா ராமன் உயர்ந்தவன், ராமன் தர்மாத்மா, அதனால சேவிச்சார்னா அதனால சேவிக்கல. நான் சேவிக்கிறேன்னா பரதனுக்கு பிடிக்கல, பரதனுக்கு பிடித்த ஏன்னா சேவிச்சேன்னு வச்சுக்க பரதனுக்கு பிடித்தம். சேவிக்கலன்னா என்ன, எனக்கு கைங்கரியம் வந்திருக்கான், எனக்கு பிடிச்சவாறு சேவிக்க மாட்டேன்றானே அப்படின்னு அவருக்கு என்ன பண்றது? அவருக்கு கொஞ்சம் மனசு போடுறது தோணும். அதனால நான் அவரை கையை கூப்பாம போனால்தான் கோவிச்சுக்கூடாதுன்னு அர்த்தம். பரதனுக்கு உள்ள நொந்து போகப்படாது. அதற்காக போற வழியில ஒரு கும்பீடு, போகிற வழியில ஒரு கும்பீடு பண்ணோம், அத போல ஒரு கும்பிடு பண்ணோம் அப்படின்னா இவர் பெருமை, ராமனுடைய பெருமை தெரிஞ்சு சேவிக்கல, பிரீத்தியால சேவிக்கல, அவரை தரிசிக்கணும்ங்கிற விஷயத்தால சேவிக்கல. இதுதான் சத்ருகுடைய கூற்று. என்னன்னா சேவிக்கணும், சேவிக்கலாம், பரதனுடைய மனசு வந்து போகுமோனோ அதனால ஜெயிக்கணும். ஆகா, அப்படிப்பட்ட சத்ருகன் நித்தியம் சத்ருகுனை ஜெயித்தவன் அப்படின்னு சொன்னார். இத சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்ச உடனே ஒரு ஆட்சேபம், அங்க இருக்கிறவாள்லாம் பிடிச்சுட்டான், ஓஹோன்னு பிடிச்சுட்டான். பிடிச்சுட்டு என்னதான் சுவாமி நீங்க என்ன சொல்றேன்? எங்கேயோ பரதன் இருக்கான், எங்கேயோ சத்ருகன் இருக்கான், ராமனுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால ராமனை சத்ருகன் சேவிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நீங்க பேசுறேன்? என்ன பேசுறேன்னு? சத்ருகன் ராமன் கைங்கரியம் பண்ணதே, ராமன் கைங்கரியம் பண்ணதே கிடையாதா? ராமன் கைங்கரியம் பண்ணதே கிடையாது அப்படின்னா ராமனுக்கு மாத்தி சொல்லியிருக்கேன், ராமனுக்கு சத்ருகன் கைங்கரியம் பண்ணதே கிடையாதா? நீங்க என்ன பேசுறீர்கள்? ஒரு ஆட்சேபம். ஏன்னா சத்ருகன் ராமனை நன்னா சேவிச்சிருக்காரு, அது பிரமாணமே இருக்கு. சத்ருகன் ராமன் நன்னா சேவிச்சிருக்கிறதுக்கு பிரமாணமே இருக்கு. சத்ருகன சக்கரமாதத்தே, சக்கரமாதத்தே, சத்திரம்னா சத்ருக்ன, சத்திரம்னா சத்ருக்னன் சத்திரத்தை பிடித்து கொண்டு வந்தான், பிரமாணமே இருக்கு. அதாவது ராமன் நேர தேர்ல ஏறி போகணும். அந்த தேர்ல ஏறி உட்கார வச்சு பரதாழ்வான் தான் தேருடைய கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருப்பான். பரதாழ்வான் தேருடைய கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருப்பான். சத்ருகன் சத்திரமான கொடையை எடுத்து பிடித்து கொண்டான் இருக்கணும். அப்ப யாருக்கு அந்த கொடையை எடுத்துட்டு பரதன் கொடுத்தானா? கிடையாது, ராமனுக்கு தானே கொடையை பிடிச்சிருக்கான். அப்ப சத்ருகன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணி இருக்கான்னு இருக்கே சுவாமி, பிரமாணமே இருக்கு, ராமாயண பிரமாணமே இருக்கு. ஏன்னா சத்ருகன சக்கரமாதத்தே. அப்ப சத்திரம் என்று சொல்லக்கூடிய கொடையை பிடித்துக் கொண்டு சத்ருகன் ராமன் பின்னாடி சென்றான், கொடையை பிடித்துக் கொண்டு சென்றான் இருக்கே சுவாமி. மேலோ ராமனே அனுச்சிந்தையன்னு, ராமனையே நினைவில் கொண்ட சத்ருகன் சொல்லியிருக்கு, ராமனையே நினைவில் கொண்ட சத்ருகன் சொல்லியிருக்கே சுவாமி. அப்படி இருக்க செய்து நீங்க என்ன நினைச்சுக்க? இந்த ரெண்டு சரியான பிரமாணம், இந்த ரெண்டுமே சரியான. ஏன்னா இப்ப நாம எதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல, ராம பக்தி விரோதி சத்ருகனுக்கு ராமனை சேவிக்க மாட்டார், ராமன் பின்னாடி போக மாட்டார், ராமன் ஆகாது, பரதாழ்வானு கைங்கறி பண்ணும். ஒருவேளை ராமன் பெண்ணை போச்சுன்னா பரத கைங்கரியம் நமக்கு என்ன ஆகும்? சிரமமா போயிடும். அதனால அதைத்தான் நம்ம முயற்சி பண்ணி சொல்லிட்டே இருக்கும். பெரியவாச்சான் படி அதைதான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கச்சே இது என்ன சொல்ல? சத்ருகன் ராமனை சேவிக்கலையா? சேவிக்கலன்னா ஆமான் சேவிக்கலன்னு சொல்ல போனோம்.
ஆனா சேவித்ததற்கு பிரமாணம் இருக்கு. சேவிச்சது பிரமாணம் இருக்கு. இப்ப பிரமாணம் இருக்குன்னா அப்ப சத்ருகன் ராமனை சேவிச்சிருக்கானோ? இப்ப நாம் சொல்றது கண்டிப்பா சத்ருகன் ராமனை சேவித்ததே இல்லை என்பதைதான் நிரூபிச்சுட்டே வரும். சேவிச்சது கிடையாது சுவாமி, அவர் பார்த்தாலே முகத்தை தெரிஞ்சிடுவார், யாருக்கு பரதனுக்கு தான் கைங்கரி பண்ணோம் சொல்லிட்டு இருக்கமனோ. இந்த மாதிரி யாராவது ஒரு 10 நிமிஷம் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் வச்சுக்கேன், உடனே என்ன இந்த 10 நிமிஷம் யாராவது கேட்டுன்னு வச்சுக்க, கேட்டுன்ட்டு சில பேர் பாதி வர வருவா, உடனே போயிடுவா. ஓ நல்லா சொல்றா சுவாமி, என்ன சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவ காலட்சேபம் நினைச்சேன், ஏதோ ஒரு நாஸ்திக ஒட்டி காலட்சேபம் போட்டிருக்கு, ஆனா தெருவன் காப்பெல்லாம் சாத்திட்டு இருக்காரு, அவன் நாஸ்திகவாதம் பேசிட்டு இருக்காரு போட்டிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? பூர்த்தியா கேட்கணும், பூர்த்தியா கேட்கணும் அப்படின்னு. இப்ப எதுக்காக சொன்னா, சத்ருகன் ராமனை ஓர் நாளும் சேவித்ததில்லை என்று பண்ணி 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 ஒருத்தர் நிரூபணம் பண்றாருன்னா, சுவாமி அதுக்காக புஸ்தகத்தை வேற கையில வச்சுட்டு இருக்காரு, வியாக்கியானம் வேற சொல்றதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, இப்படிதான் சிவ இருப்பானா, இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு தோணணும். அதனாலதான் முழுக்க கேட்கணும், அடகுறையா கேட்கக்கூடாது, முழுக்க கேட்கணும்னா. ஆனா நடுவுல வந்து ஒரு 10 நிமிஷம் கேட்டாச்சுன்னா அது புரியுமோ புரியாதோ, தப்பா புரிஞ்சுட்டு என்ன நிலையை புரிஞ்சுட்டு இருக்கா தெரியும். அப்ப என்னன்னா சத்துருகுண நிலை என்ன, பிரதம பருவ நிட்டையை தாண்டி சர்ம பருவ நிட்டையை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். நம்ம எக்கையோ பேசல. இப்ப எது போறேன்னா, வடகநம்பி உமா பெருமாள் நீர் பாத்துக்கோ, எங்க பெருமாள் நான் பாறை காய்ச்சல்னு சொன்னார். நம்ம 2 விதத்துல தவறுன்னு சொல்லலாம், கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்ப எம்பெருமானார் வடுகா வடுகான்னு கூப்பிட்டுருக்கார், பெருமாள் வந்து செவினார். இப்ப அவருடைய வார்த்தை உல்லங்கனம் பண்ணாருன்னு அர்த்தம், ஆச்சாரியனுடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னு வந்திருக்கு, அது ஒரு குற்றம். ரெண்டாவது, ஆச்சாரனை பிடித்தது சுவாமி பெருமாள் சேவிக்கிறதுன்னு, அதுவும் போய் சேவிக்கலையே, 2 குற்றமும் சொல்லலாமோ? எப்ப சொல்லலாம்? எனக்கு எல்லாம் வேணாம் சுவாமி, அந்த பெருமாள் சேவிக்கல வேற பெருமாள் சேவிக்கிறேன், அந்த இனம் தான் பண்ணுது. ஆச்சாரினை தவிர மத்தொன்னு வேறொன்றும் நான் அறியேன், வேதம் தமிழ் செய்த மாறும். அந்த நிலை வந்து விட்டுன்னு வச்சுக்கேன், அப்ப இது தவறு கிடையாது. அதுதான் அந்த நிலையில தான் இப்ப சத்ருகன் ஆழ்வாரை வச்சுட்டு பேசிட்டு இருக்கா. எதுக்குன்னா நமக்கு இதெல்லாம் புரியாது, நம்ம பிரதம பருவ நிட்டையிலேயே இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா சர்ம பருவ நிட்டைன்ற நிலையே நமக்கு வரலையே, அடியனுக்கு வரல. அப்ப வராதபடியா என்ன பண்ணுவோம், ஓ இது உண்டா சுவாமி, இந்த மாதிரி உண்டா சுவாமி, என்ன சிந்துக்குள்ளியா. அப்ப ராம சௌந்தரியத்தில் ஈடுபடாமல் சத்துருக்கள் இருந்தான்னு சொல்லலாமன்னா சொல்லலாம்ன்றார். ராம சௌந்தரியத்தில் சத்ருக்னன் ஈடுபடாமல் இருந்தா சொல்லலாமன்னா, அப்ப சத்ருகனுக்கு ராவணத்தில் பிரீத்தி உண்டோ என்று கேட்க அதுக்கு 2 பிரமாணம் சொல்றார். அவனுக்கு பிரீத்தி கிடையாது, நல்ல பாருங்க நல்ல பாருங்க. அப்ப சத்ருகனது ராவணத்துல பிரீத்தி கிடையாது. உண்டோன்னா உண்டா இல்லையா, உண்டு இல்ல, சில நாடகம் சொல்ல பாருங்க வரும் ஆனா வராதுன்ற, அந்த மாதிரி உண்டா இல்லையான்னா இல்ல பிரீத்தி கிடையாது. அப்ப எதுக்காக சேவிச்சார்? சத்திரம் கொடைய கொண்டு போய் கைங்கறி பண்ணியிருக்கார். ராமமே அணுச்சிந்த என்னன்னு ராமனையே சிந்தித்து கொண்டிருக்கார். இதெல்லாம் எதுக்காக பண்ணார்? அப்ப சேவித்தார்னா எதனால சேவித்தார்னா, தனக்கு உத்தேசமாவன் இவன் உகந்த விஷயம் என்பதற்காக சேவித்தார். அப்படின்னா தனக்கு உத்தேசம் எது? பரதாழ்வார். அந்த பரதனுக்கு உத்தேசம் ராமன். பரதனுக்கு உத்தேசம் எதுவோ அவனுடைய பரதனுடைய ஆனந்தத்துக்காக இவன் சேவித்தார தவிர மற்றது கிடையாது. தனக்கு உத்தேசம் பரதன், அந்த பரதனுக்கு ராவண பிடிச்சிருக்கு, அதனால சேவித்தார். இது போல இதே பதிகத்துல வரப்போது கண்ணில் சிறுத்தாமலேயே, திருதந்தாயிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான். இந்த வம்பு மதுரகவி ஆழ்வார் விஷயத்திலே இருக்கு. எப்படி சத்ருகன் கண்டான் என்று பிரமாணத்தை எடுத்தாமோ அதே போல மதுரகவிகளும் பொழிந்த நின்ற பிரானந்தை திருவுரத்தை கண்டேன் என்றார். கரியகோல திருவுரு காண்பன் நான், இந்த சப்தம் முக்கியம். 3வது பாசனம் உண்டு. திருவுரு காண்பன், அவரை சேவிச்சேன். சுவாமி இது நியாயமா? எப்படி நியாயம்? அது எப்படி பொழிந்த நின்ற பிரானை மதுரகவியால் சேவிக்கலாம்? ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். பொழிந்த நின்ற பிரானை ஆதிப்பிரானை எப்படி மதுரகவியை சேவிக்கலாம், எப்படி பாடலான்னு ஒருத்தர் ஆட்சேபிக்க, வேறும் மதுரகவிகள் குழம்பி விடாக்கள் தான் குருகூர் நம்பி வேற சொல்றாரு. குருகூர் நம்பி, நான் திருக்குறுங்குடி நம்பியை சொல்லல, குருகூர் நம்பி. நம்பின்னு பொதுவா சொன்னா வச்சுக்கேன். இப்ப நம்பிங்கிற சப்தம் ஆழ்வாரையும் குறிக்கும் பகவானையும் குறிக்கும். திருக்குறுங்குடி நம்பி, குருகூர் திருக்குறுகூர் நம்பி.
அப்ப 2 பேரும் நம்பி தானே. நம்பின்னு சொன்னா யார பொதுவா அது ஆழ்வார்னு சொல்லுவா. ஆழ்வார்னு சொன்னா பொதுவா நம்மாழ்வாரை தான் குறிக்கும். அப்படியே மயிலாப்பூர்ல இருக்குன்னு வச்சுக்கோ. மயிலாப்பூர்ல ஆச்சு இன்னைக்கு இது உற்சவத்தை ஆரம்பிச்சுட்டு பேயாழ்வாருக்கு ஐப்பசியில் ஓணம் சதயம் அவிட்டம் அவிட்டம் சதயம் உற்சவம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மயிலாப்பூர் வச்சு அப்ப அங்க இருந்து கொண்டு ஆழ்வார்னு சொன்னா பேயாழ்வாரை தான் குறிக்கும். அதே திருமேஷ இருந்து கொண்டு ஆழ்வார் தான் திருமேஷ ஆழ்வார் குறிக்கும். அதே திருவாலி திருநெல்வேலிருந்து ஆழ்வார்னு சொன்னா திருமங்கை ஆழ்வார் குறிக்கும். ஆனா பொதுவா என்ன இடத்துல இருந்துட்டு ஆழ்வார்னு சொன்னா நம்ம ஆழ்வார் குறிக்குமோனோ. அதே போல இப்ப நம்பின்னு சொன்னேன். நம்பின்னு சொன்னா என்ன சுவாமி, திருக்குறுகூர் நம்பியை குறிக்குமா, திருக்குறுங்குடி நம்பியை குறிக்குமா? இந்த குழப்பம் வேண்டான்னு மதுரகவி அனுமதி பண்ணார். ஓஹோ, நான் ஒருவேளை திருக்குறுங்குடி நம்பியை சேவிச்சேன்னு நினைச்சிட்டு பாரு. அதனால பண்ணாரு திருக்குறுகூர்னு என்ன ஸ்பஷ்டமா சொல்றாரு. குறுங்குடி நம்பி நினைக்காதுங்கோ, நான் குறுங்குடி நம்பியை பாட வரல, குறுகூர் நம்பிதான் பாட வந்தேன்னு அவ்வளவு தெளிவா பேசுறாரு. அப்படி இருக்கச்சே கோயில் இருக்கு மதி இவர் என்ன சுவாமி இவர் இந்த மாதிரி அவ்வளவு தெளிவா இருக்குச்சது. என்னவா புரிந்தென்ற பிரான பாடினார். திருதந்தாகலம் தேவபிரானுடைய கரிய இதுக்கு சத்ருக்கனுடைய நிலை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நேர மதுரை வழியா கொண்டு வந்துருக்கோம். எந்த மாதிரி பாடலாம்னா, இவர் கோயிலுக்குள்ள போகும்போது சன்னதிக்குள்ள போகும்போது எப்படி போவார்னா, பொலிந்திருந்த பிரான் சன்னதி நேரா இருக்கும். நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் பாடுதிரே ஒளிந்து நின்ற பிரான் கண்டி ஒன்றும் பொய்யில்லை போட்டுவினேன்னு அப்படி நேரான்னு பார்த்துட்டு அங்க பெருமாளை சேவிச்சுட்டுதான் அந்த திருப்பி பிரதட்சணமா போய்தான் அந்த நம்மாழ்வார் சன்னதிக்கு போகணும். எல்லாரும் அப்படிதான் போவா, சன்னதிக்கு போகணும் போகணும். இப்ப மதுரவா உள்ள போறச்சு அவர் என்ன பண்ணா, இப்படி கண்ணை இப்படி பொச்சுட்டு போவாராம். கண்ணை இப்படி வச்சுட்டு இப்படி பொச்சுட்டு போறார். பொச்சுட்டு அப்படியே வலது பக்கமா போய் நேரா இருந்து புனித கண்ணில் படாம நேரா ஆழ்வாவுடைய இது போங்க போவார். ஆழ்வாடு ஆஸ்தானு கிளம்பி விடுவார். திருவுரு காண்பண்ணான் அப்படின்னு காண்பண்ணான்னு செவிச்சார். அப்ப இவர் பாடலாமா சுவாமினா, இவர் இன்னும் பதில் சொல்ற, நான் அப்படித்தான் இருந்தேன், அப்படித்தான் போயிட்டு இருந்தேன். என்னமும் நிச்சயம் போய் ஆழ்வாரை சேவிக்கிறேன். சேவிக்கச்சே ஆழ்வாருடைய திருமங்க மண்டலம் ஒரு சுணக்கமா இருக்கு. ஆழ்வார் நிச்சயம் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆழ்வாருடைய திருமங்கமும் ஒரு சுணக்கமா இருந்து உடனே ஆழ்வாரை கேட்டேன். என்ன ஆழ்வீர்னா முகம் நல்லா இப்படி ஒரு சுணங்கி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆழ்வாரை கேட்டேன். அடிய பேர்ல என்ன வருத்தம், அடிய ஏதோ அபச்சாரப்பட்டிருக்கேனா, என்ன வருத்தம்னு கேட்டேன். அப்ப என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ஆழ்வார் சொல்றேன், என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவர் பெருமாள், அந்த பெருமாளை நீ சேவிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அந்த பெருமாள் நீ சேவிக்க மாட்டேன்னு அப்படின்னு ஆழ்வார் கேட்க, ஓ அவருடைய திருவுள்ளம் நொந்து போறது தெரியாது. ஏன்னா சொணக்கமா இருக்காரு, நொந்து போறது தெரியாது. அவருடைய திருவுள்ளம் நொந்து போகப்படாதுன்னு என்ன பண்ண, மறுநாள் உள்ள நுழையிறேன். நுழையும் போது அப்படியே ஒரு கைக்கு அப்படின்னா ஒரு கும்பீடு போற்றும். இது இப்படி சொன்னா கொஞ்சம் ஆண்டிவே போற வழியில பாத்துக்கலாம் சுவாமி அப்படின்னு. அப்பனா அதுக்கு பிராதானியம் இல்லைன்னு அர்த்தம். போச்சே பாத்துக்கலாமே, அதுக்குன்னு போனா அதுக்கு பிராதானியம் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். இப்ப போயிட்டே இருந்தா சுவாமி அப்படி பார்த்தேன். அது என்னன்னா அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. ஒரு கும்பீடு போட்டோம்ன்றாரு. ஒரு கும்பீடு போட்டுனா போன சுவாமி ஏன் அது கூட போட வேண்டாம். ஆழ்வாருடைய திருவுள்ள உகக்கல், ஆழ்வாருடைய திருவுள்ள உகக்கம்னா அது பண்ணிதானே ஆகணும். அதனால கைகூப்பினேன் இப்படி சொல்ற. அதனாலதானே கரிய போல திருவுரு காண்பண்ணான்னு சொன்னார் இல்லையா. காண வேண்டும் என்ற ஆசையால வரல மதுரகவி ஆழ்வார். அந்த பொழிந்து நின்ற பிரானையும் ஆதிப்பிரானையும் காண வேண்டும் என்ற ஆசையால வரல. அந்த திருவுரு இருக்கு இல்லையா, அது அந்த திருவுரு உயர்ந்தது சுவாமி. எத்தனை உயர்ந்தது அப்படின்னா, இந்த ரெண்டுமே நமக்கு உத்தேசமா இருக்கும், ஆழ்வார்க்கு உத்தேசமா இருக்கலாம். ஆனா மதுரகவி ஆழ்வாருக்கு அது உத்தேசமா தேவையில்ல. ஆனா சேவிச்சார். எதனால சேவிச்சார்னா, ஓ எங்க ஆழ்வாருடைய திருமணம் சொணக்கமா இருக்கு, திருமணம் சோபிக்கிறார். அந்த சோபிக்கணும்னு நான் சேவிச்சேன்னா அவருக்கு ஆனந்தப்படுறார், அவருடைய ஆனந்தத்துக்காக சேவிச்சேன்னார். அதே போலத்தான் இங்க சத்ருகன் விஷயத்தில் அதே போல சத்ருகன் விஷயம். ஆக சத்ருகன் ராமனை சேவித்தானே பரதனுக்கு உத்தேசம் என்பதனால் சேவித்தான். நல்லா பாருங்க, பதினெல்லாம் அதுதான் இல்ல, பரதனுக்கு உத்தேசம். ஆகா சத்ருக்னகா நித்திய சத்ருக்னகா அப்படின்னு வந்துருக்கணும். கச்சதா மாதுலகுணம் பரதேன ததா அனகா சத்ருக்னகா நித்திய சத்ருக்னகா நீதகா பிரீதி புரஸ்கிருதகா. ஆச்சரியம். இந்த இந்த சப்தத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு தான் நம்ம அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம்.
இப்ப இது வரைக்கும் பார்த்தோம். சத்ருக்னகா நித்திய எது வரைக்கும் பார்த்தோம்? கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருக்னகா நித்திய சத்ருக்னகான்னு வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது நீதகா. நீதகா இல்லையா? இப்ப வியாக்கியானம் வருகிறேன். அதாவது நீதகா ராஜாக்கள் போகும்போது உடைவாள் மற்றொன்றை கொண்டு போமோ பாதி அவன் கொடுபோக போனான் என்கை திரவியத்துக்கு திரவியாந்தலோட்டை சம்யோகம் உபய நிஷ்டையா இருக்குமேரே அது போலன்றைக்கு ஜாதி குணங்களோ பாதி போனான் பிரீத்தி புரஸ்குரதா ஜேஷ்டானுவருத்தி கர்த்தவியம் என்று போனான் அல்லன் அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று போன இளைய பெருமாளைப் போலே போனவிடத்திலே சர்வ சேஷ விருத்தியம் பண்ணலாம் என்று பாரித்துக் கொண்டு பிரீத்தி பிரேரிக்க போனான். படை வீட்டில் இருந்தால் பலரும் உண்டாகையாலே விழுக்காட்டாதே பதிலே சித்திப்பது. இப்ப நீதகா கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா, உங்களுக்கே மனப்பாடம் இருக்கும் இந்த ஸ்லோகம். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா சத்ருகனகா நித்திய சத்ருகா நீதகா. நீதகான்னா அழைத்து செல்லப்பட்டான். பாருங்க, சத்ருகன் பரதனோடு போனான்னு இல்லை. சுவாமி என்னோட வாரம் ஒரு சுவாமி வராகன்னு ஒரு சுவாமி வார் நம்ம போய் பெருமாள் சேவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு வாரம்னு நம்மோட வந்தான்னு சொல்றோம். அப்பனா வந்தாருன்னா என்ன அர்த்தம்? எப்படி எப்படி இருக்கு? நீத்தகான்னா சத்ருகன் பரதனோடு போனான்னு இருக்கணும் போனோம், அப்படி இல்லையா? அழைத்து செல்லப்பட்டான் இருக்கு. அப்படின்னா இப்படிப்பட்ட சத்ருகன் பரதனால் அழைத்து செல்லப்பட்டான் இருக்கு. எப்படிப்பட்டவர்கள்? நிச்சய சத்ருகனாக இருக்கக்கூடிய அந்த சத்ருகனை பரதன் அழைத்து செல்லப்பட்டான் இருக்கு. அது என்ன சுவாமி, இவர் என்ன போக தெரியாத? சத்ருகனை அவர் என்ன சைத்தன்யம் இருக்கக்கூடியதுன்னு அவருக்கு போக தெரியாதான். இவர் போகிறோம் என்கிட்ட புத்தியே இவருக்கு போகலையாம். பரதனோட போறாரணும், நான் போயிட்டு இருக்கேன், நடந்து போயிட்டு இருக்கேன், அங்க போயிட்டு இருக்கேன், இங்க போய் அதெல்லாம் கிடையாது. இவருக்கு போகிறோம் என்கிற புத்தியோடு போகல. அவர் கூப்பிட்டார், போயிட்டு இருக்கார். பசுவோட முன்னாடி போகும், பின்னாடி கண்டுபிடி போயிட்டு இருக்கும். எதனால போகுது? அது போக போகலாம். அதே போல அவர் போறார், இவர் போறார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா பாருங்க. பரதன் வரப்படுறச்சே பரதனோட உடைவாள் இருக்கணும். இந்த ராஜாக்கெல்லாம் உடைவாள் பக்கத்துல சைட்ல வச்சுட்டு போறான். அந்த உடைவாள் இருக்க உடைவாள் எடுத்துன்னு போறாடியா, அதுவும் குத்தி ஈட்டியெல்லாம் எடுத்துன்னு போறாடியா, அது தன்னோட உயர்ந்த பீதாம்பரம், அந்த பீதாம்பரம் இதெல்லாம் தரிச்சுட்டு போறானோ. அது மட்டும் இல்ல, கவசம் போட்டுக்கிறா, உடைவாள் எடுத்துட்டு போறா, அதுக்கு மேல தேர்ல போறா. இதெல்லாம் சொல்லும் போது பரதன் உடைவாள், பரதன் போகும்போது உடைவாள் பின்னே போயிட்டு, பரதம் போகும்போது பீதாம்பரம் பின்னே போயிட்டு, பரதம் போகும்போது அவனுடைய கவசங்கள் பின்னே போயிடுச்சு. யாரா சொல்லுவாங்க? இதெல்லாம் என்ன சுவாமி நீங்க புதுசு புதுசா சொல்லிருக்க? பரதன் போறானா உடைவாள் போகும், பீதாம்பரம் போகும், கவசம் இதெல்லாம் போகுமோனோ, அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாமே அப்படின்னு இருக்குச்சு. பீதாம்பரம் வச்சு கவசம் போட்டு தேர்ல போகிறான்னு சொல்லும் போது உடைவாள் பின்னே போயிட்டு இதெல்லாம் என்ன சொல்லணும்? சொல்றதே இல்லையே. ஏன்னா அவர் போனார்னா கூப்பிட்டு கொண்டு போனார்னு அதுவும் போயிடுச்சு. ஆனா அத போல சத்ருகுணன் அதை போல. சத்ருனா உடைவாள போல யாரு? சத்ருகுணன். அப்படின்னா ராஜாக்கள் போகும்போது உடைவாள் வேதம் அவன் இருக்கக்கூடிய எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் கூடைய போறதுனும், அந்த கூடைய போகுமா போலே சத்ருகன் கூடைய குணம். ஆனா சத்ருகன்னு ஒரு நிலை வச்சுக்க வேண்டாம். ஒரு அச்சித்த போல கூடைய போயிருக்கோம். அச்சத்துல பை எடுத்துட்டு போறோம், பையோடு வந்தாரா சொல்லுவா. அதுவா அதுக்காக ஒரு மதிப்பு கொடுப்பா. சுவாமி அரைச்ச சுவாமி பையோட வந்தார், பையன் அழிச்சுட்டு வந்தார், அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டான். பையோட வந்தார் அப்படின்னா அது ஒரு அச்சித் பதார்த்தத்து போலதான் அதை ட்ரீட் பண்றான். அதே மாதிரி நான் சத்ருவனை அழைத்து கொண்டு போறான்னு இதுக்கு ஆச்சரியமா ஒரு திட்டாந்தம் எடுக்கிறாங்க. ஒரு திரவியம் மற்றொரு தெய்வத்துக்கும் சம்மந்தம். திரவியம்னா இந்த வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, இப்ப புரியத்துக்கு இந்த புஸ்தகம் இருக்கணும், இந்த புஸ்தகம் ஒரு திரவியம். அப்படி ஒரு புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேன், வியாக்கியான புஸ்தகம். இந்த புஸ்தகம் ஒரு திரவியம். அதுக்கப்புறம் இங்க ஏதோ வேற ஏதோ இருக்க ரெக்கார்டிங் பண்றது சுவாமெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு திரவியம். இது ரெண்டும் ஒண்ணுக்கு போல சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கே. ஏன்னா ஒரு திரவியம், அதுவும் திரவியம் தான், இதுவும் திரவியம் தான். இது நம்ம யதீந்திர மத தீபிகால பார்த்திருக்கோம். அதனால சில விஷயங்களை அப்படியே ஞாபகம் வச்சிருந்தா இருக்கும். யதீந்திர திரவியம்னா அத்ரவியம்னா, திரவியம்னா 10 அவதாரங்கள் அதை பார்த்தோம். திரவியம் என்ன அத்ரவியம் இருக்கட்டும்.
இப்ப அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம், நம்ம சத்ருகன் விஷயத்துக்கு போவோம். அப்படிங்கச்சே ஒரு தெய்வத்துக்கும் மற்றொரு தெய்வத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா? ஒரு திரவியம் மற்றொரு தெய்வத்தை திரவியத்தை சேர்ந்திருந்தா பிரிக்கிறதுக்கு யோகியதை இல்லை. இப்ப ஒரு வஸ்து, இங்க ஒரு வஸ்து இருக்கு, இந்த புஸ்தகத்து மேல இதை வச்சிருக்கேன், புஸ்தகத்துல வெயிட் வைப்பாரணும், வச்சிருக்கேன் சுவாமி, வெயிட் வச்சுட்டா புஸ்தகம் அதுவும் ஒரு 2 ஒட்டி கொடுத்தோ திரும்பி வராதானே, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. வேணும்னா எடுத்துக்கலாம், வேணும்னா நான் எப்ப வேணா எடுத்துக்கலாம். பிரிக்கிறதுக்காக சொன்னேன். இந்த வெள்ளை வெட்டி இருக்கணும், இந்த வெள்ளை வெட்டி வெள்ளைன்னு இதுல இருக்கு, வேட்டின்னு இருக்கு. வெள்ளை வேறு வேட்டு வேறு தான். ஆனா இந்த வெள்ளை வேறு வேட்டு வேறுனா அந்த வெள்ளையை மட்டும் தனியா பிரிச்சு கொடுக்கணும், அது முடியாது. இதுக்குதான் அபிருதக் சித்த விசேஷம்னு பேரு. பிரித்தக் ஸ்தித்தினா பிரிக்கலாம், அபிருதக் ஸ்தித்தினா பிரிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த திரவியம் அந்த திரவியம் ஒண்ணுக்கொண்ணு ஏந்து இருக்கு, பிரிக்க முடியாதுன்னா தாராளம் பிரிக்கலாம். இந்த புஸ்தகத்தையும் அதையும் தாராளம், கடிகாரம் இருக்கு, இந்த கடிகாரத்தையும் புஸ்தகத்தை வச்சுட்டேன், வச்சுள்ள பிறக்கலாம், தாராளம் பிரிக்கலாம். அப்ப ஒரு திரவியம் மற்றொரு திரவியத்தோடு சேர்ந்திருந்தால் தாராளமா பிரித்தக் ஸ்திதி உண்டு, பிரிக்கலாம். அதுக்கு என்ன பண்ண, ஒரு கடிகாரம் ஒரு புஸ்தகம் வச்சுக்கோ, அந்த புஸ்தகம் இருந்தா ரெண்டுமே திரவியம் தான், இரண்டையும் சேர்த்து வைக்கலாம், பிரிச்சு வைக்கலாம். இப்ப அதே இன்னொன்னு சொல்றேன், அப்படியே மோதிரம் போட்டுட்டேன், தங்கத்தால மோதிரம். இந்த மோதிரம் வைக்கணும், இது தங்கத்தால் ஆக்கப்பட்டது. இதில் தங்கத்தால் ஆக்கப்பட்டதுன்னா தங்க தன்மை இதுல இருக்கு, தங்க தன்மை இதுல இருக்கு. அதே போல மோதிர தன்மை இருக்கு. மோதிர தன்மை என்பது அதனுடைய ஜாதி, மோதிர தன்மை அதனுடைய ஜாதி. இப்ப புரியறதுக்கு அவ்வளவு சொன்னேன். மிருகம், மிருகம்னு என்னது, காட்டுல வாசிக்கிறது, மிருகத்துவம். அப்ப அந்த மிருகத்துக்கு உண்டான மிருகத்துவம் வேறு. பசு, பசுத்துவம், பசுவான தன்மை, பசுவான தன்மை தான் பசு அப்படின்னு. கோஹு, கோத்வம், கௌஹு கோத்வம் சொல்லணும். அதே போல கோத்வம் என்றது ஜாதி, கோத்வம் என்றது ஜாதி. எப்போதுமே கௌஹு என்ற பசுவோடு சேர்ந்துதான் இருக்கும் கோத்வம். கௌஹு என்கிற பசுவோடு சேர்ந்த ஒரு திரவியம் இன்னொரு திரவியத்தோடு சேர்ந்து இருக்கும் போது அது வேண்டான்னு கட்சி தாராளமா பிரிக்கலாம். எது போல கடிகாரம் வச்சுருக்கேன், புஸ்தகம் வச்சுருக்கேன், கிரந்தத்தை வச்சுருக்கேன், ரெண்டும் பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கேன். என்ன டைம்ல நேரம் மாறுது, என்ன மாறுது பார்த்து சொல்றோம்னு அதுக்கு வச்சிருக்கேன். அதுதான் ஒரு முதல் விரோதி. காலக்ஷேப அதிகாரிக்கு முதல் விரோதி அந்த நேரம் தான். அந்த நேரம் அங்க கிடையாது, அங்க விரோதியே இல்லை. எங்க ஸ்ரீவைகுண்ட நகால தத்ரமே பிரபு. நமக்கு இங்க பிரபு யாருன்னா நேரம் தான். அங்க பிரபு யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன். அதான் அங்க போகணும் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே இப்ப இந்த ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கணும். சுவாமி ரெண்டும் ஒன்னான்னா, இல்ல வேண்டான்னு எடுத்து முறையில எடுத்து வச்சிருக்கணும். அதே போல பசுமாட்டு ஐஸ்வரம் வரும்போது பசுமாட்டு கோத்வம்னு இருக்கு இல்லையா, பசுமாட்டு ஐஸ்வரம் அதுல கோத்துவம் இருக்கணும். பசுவான தன்மை தான் கோத்துவம். பசுக்கு பசுவான தன்மை கோத்துவம். சில பேர் என்ன சொன்னார், சுவாமி அந்த கோத்துவத்தை கயிட்டு வச்சுட்டு பசுமாட்டை மட்டும் ஆக்ஷன் வாங்கும் அப்படின்னு சொன்னார். முடியாது. அந்த கோத்துவம் என்று சொல்ல பசுமாட்டுடைய தன்மை இருந்தாதான் பசுமாடு. அந்த பசுமாடு தன்மை அதுல இல்லைன்னா அது பசுமாடே இல்லை. அது கோத்துவத்தை பிரிக்க முடியாது. அதே போல புலி இருக்கு, அந்த புலித்துவம் புலியான தன்மை, அந்த புலியான தன்மையோடு தான் வரும். இது போல ஜாதியோ குணமோ வெக்தியை ஆசிரியித்து தான் இருக்கும். ஜாதியோ குணமோ எந்த ஒரு வெக்தி ஆசிரியத்தை விட்டு பிரிக்கவே முடியாது. இன்றியமையாமையால் பிரியாமல் சார்ந்தே இருக்கும். ஆனா ஜாதி, இந்த ஜாதி சுவாமி இல்ல நான் இப்ப ஜாதிய மாத்துறேன். என்ன சுவாமி, பிராமணர் சுவாமி இப்ப சத்திரியன் ஆயிட்டார், அவர் வைசிய சுவாமி இவர் பிராமணர் ஆயிட்டார், அதை மாத்த முடியாது. அதை இவர் குணமும் இந்த குணம் இருக்கு சுவாமி, அந்த குணத்திலிருந்து தனியா எடுக்கலாமான்னா எடுக்க முடியாது. அப்ப குணமும் அந்த வெற்றியை விட்டு பிரியாது, ஜாதியும் அந்த வெற்றி விட்டு சேர்ந்தே இருக்குதான் அபிருதக் சித்த விசேஷம்னு பேரு. இது எதற்காக இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, சிவபாஷ் விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், வேதார்த்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா எதுக்காகனா, இப்ப 2 பேருக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம், பரதனுக்கும் சத்ருகனுக்கும் கூடிய சம்பந்தத்தை இந்த திருஷ்டாந்தத்தை காட்ட போறோம். இப்ப அதே போல திரவியம் இருக்கு, கடிகாரம் ஒரு திரவியம், புஸ்தகம் ஒரு திரவியம். இந்த திரவியம் இருக்கு இல்லையா, ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்குன்னா தாராளம் பிரிக்கணும். ஆனா அதே ஜாதியோ குணமோ அந்த எந்த திரவியத்தை ஆசிரியத்திற்கோ
எந்த திரவியத்தை ஆசிரியத்திற்கோ அதை பிரிக்க முடியுமான பிரிக்க முடியுது. நம்ம எச்சிந்திரவத தீபிகால் ரொம்ப நேரம் பார்த்தோம், பிரிக்கவே முடியாது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, பரதன் சத்ருகனோடு புறப்படுறான் இல்லையா? பரதன் ஒரு திரவியம், சத்ருகன் ஒரு திரவியம், ரெண்டுமே திரவியம் தான். என்ன பண்ணலாம், திரவியம்னா பிரிக்கலாம் பார்த்துப்போம். புஸ்தகம் ஒரு திரவியம், அதே போல கடிகாரம் ஒரு திரவியம், ரெண்டும் பக்கத்திலே வைக்கலாம், பிரிக்கவும் வைக்கலாம். அதே போல சத்ருகன் ஒரு திரவியம், அதே பரதன் ஒரு திரவியம். அப்ப திரவியம் திரவியம் கலந்தார் போலே போனார்கள் அப்படின்னு சொல்லணும். ஆமா, பரதம் ஒரு திரவியம், சத்ருகன் ஒரு திரவியம், திரவியம் திரவியம் கலந்தார் போலே போனார்கள்னா இல்லைன்ட்டாரு. திரவியம் திரவியம் கலந்தார் போல போலனாரு. அப்ப என்ன சுவாமி, திரவியமும் ஜாதியும் திரவியமும் குணமும் கலந்தார் போல போனார்னு. அப்பன்னா இந்த இடத்துல என்ன, பரதன் ஒரு திரவியம், சத்ருகன் என்ன ஜாதிய குணமும். ஜாதின்னு வச்சுக்கோ, ஏதோ ஒண்ணு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஜாதி வச்சுக்கோ. அப்ப பரதன் திரவியம், அந்த திரவியத்தை விட்டு பிரியுமா ஜாதி? தெரியாது. ஏன்னா ஜாதிக்கு ஆசிரியமே திரவியம். அப்ப இந்த இடத்துல நாம முன்னாடி என்ன பார்த்தோம், பரதன் ஒரு திரவியம், சத்ருகன் ஒரு திரவியம், திரவியம் திரவியம் கலந்தார் போல புறப்பட்டு போனார்கள் சொன்னோம். இல்லைன்ட்டார். அந்த மாதிரி எல்லாம் போகவே இல்லை. ஒரு திரவியமும் அதே போல அந்த திரவியத்துல கூட ஜாதி, சத்ருகன் தான் ஜாதி, பரதன் தான் திரவியம். அப்ப ஜாதி குணங்களாக இருந்தால் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியும் பார்த்தோம், பிரிக்க முடியாதுன்னு. அப்ப அத போல போனார்கள். அப்பனா திரவியம் திரவியம்னா பிரிக்கலாம், ஆனா அப்படி பிரிக்காமல் ஜாதி குணங்களை போல ஒட்டி கொண்டு போனான். இதான் அது, இதுதான் இருக்கிறது. நீத்தகா பிரீத்தி புரஸ்கதி. ஒரு நிமிஷம், இதுதான் நீத்தகான்னு தெரிவிக்கிறார். இந்த இடத்துல நீத்தகான்னா அடைத்து கொண்டு போனான்னு என்ன அர்த்தம்னா, சுவாமி போயிட்டே இருக்கச்சு இவாள காணமே, என்னோட ஒருவாரன்னா எங்கேயும் விட்டுட்டு போட்டுருக்கு அப்படின்னா அப்பதான் பிரிக்கலாம்னு அர்த்தம். அவர் வந்தாரா, இவர் இல்லாம இருக்க மாட்டார். சில அந்த காலத்துல நீ சொல்ல சில காலக்ஷேப்தான் சில பேர் உருவா வந்தார்னா, எங்க சுவாமி சொல்றாரு வந்தார்னா, சுவாமி இவர் வந்திருக்காரா, வர காணமே, என்ன வந்திருப்பாரு, எங்கேயா இருப்பார் பாருவோம், அவர் வந்தாருன்னா இவர் இல்லாம இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அத போல ஆனா ரெண்டுமே திரவியம் தான். ஆனா இங்க அதே போல பரதனும் திரவியம் தான், சத்ருகனும் திரவியம் தான். ஆனா இங்க சுவாமி பெரியவாச்சாமி என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இல்ல திரவியம் ஜாதியை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. திரவியத்தின் குணத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அந்த மாதிரி பிரிக்க முடியாத போலே திரவியம் என்று சொல்லக்கூடிய பரதனும் ஜாதி என்று சொல்லக்கூடிய சத்ருகனும் பிரிய மாட்டாமல் ஒட்டி கொண்டு போனார்கள். அதுதான் நீதகா. அப்பனா அழைத்து கொண்டு போனா அவ்வளவுதான். அப்படி பண்ணாதான் ஆஹா கச்சதா மாதுல குணம் பரதேன ததா அனகா சத்ருகனக நித்திய சத்ருகனக நீதகா. இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரீத்தி புரஸ்கரகா நீதகா என்கையாலே, இந்த வர்க்கம் நீதகா என்கையாலே சேஷத்துவத்தில் அச்சித் கல்பனா இருக்க கடவன் பிரீத்தி புரஸ்கரகா என்கையாலே சுரூபானுரூபமான விருத்திகளே சைத்தன்ய பிரயுக்தமான தர்மங்கள் உண்டாயிருக்கை வடியாய் கிடந்து உன் பவலாவாய் காண்ப என்றிலே அபியுக்த வார்த்தை. இப்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், நீதகா சப்தம் பிரீத்தி புரஸ்கரதகா இந்த சப்தம் ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு நேர் எதிர்ப்பதமான அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய சப்தம். புரியத்துக்காக சொல்லு. சுவாமி வராத சுவாமி எங்க இருந்தார்? அவர் ஆத்துல இருந்தார் சுவாமி. இன்னொருத்தர் வராத சுவாமி எங்க இருந்தார்? சன்னதியில் இருக்கார் சுவாமின்னு. என்ன சுவாமி இவரும் ஆத்துல இருக்காரு, அவர் சன்னதியில் இருக்காருன்னு. அப்ப ரெண்டும் ஒன்னா சுவாமி? அப்ப ஏதோ ஒண்ணுதானே உண்மை. ஒண்ணு சன்னதியில இருக்கணும் அல்லது ஆத்துல இருக்கணும். இப்ப அதே போல நீதகாங்கிற சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் வேறு, பிரீத்தி புரஸ்குரதகாங்கிற சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் வேறு. சரி, இப்ப என்ன வேறு பின்னாடி பார்ப்போம். முதல்ல இதை பார்ப்போம். அதாவது சத்ருகன் உறைவாழ் போல ஜாதியை போல போனான் அப்படின்னு இருக்கல. அப்ப எதற்காக போனான்? எதற்காக போனான்னா ரொம்ப பிரீத்தியோடு உந்தப்பட்டு போனான். தான் பிரீத்தி புரஸ்குரதகா. ரொம்ப இப்ப நீதகான்னா
இல்ல சத்ருகன் உடைவாளை போல ஜாதியை போல போனான்னு தெரியும் நீதகா சப்தத்துக்கு. அதுக்கடுத்து பிரீத்தி புரஸ்குரத்தகானா எதற்காக போனான்னா இல்ல பிரீத்தியால் உந்தப்பட்டு போனான் அப்படின்றது. ஒருவேளை தனக்கு அண்ணன் தானே பரதாழ்வான், அப்ப அண்ணன் என் பின்னே போனான். அண்ணன் பின்னே போனது ஒரு கடமைக்காக போகணும். அண்ணா போற நான் பின்னாடி போனோம் அப்படின்னு கடமைக்காக போனானா அதனால போனானா அப்படி போகிறேன்றார். அப்படி போல கடமைக்காக நான் போகல. அப்ப எதனால போனா அதுக்குதான் இந்த வார்த்தை அகம் சர்வம் கரிஷ்யாமி. இளைய பெருமாவோட வார்த்தை அகம் சர்வம் கரிஷ்யாமி. கடமைக்குன்னு போகல, பிரீத்தியாய் அன்பால் சென்றான். பிரீத்தியால் எப்படி ராமன் லக்ஷ்மணன் ராமன் பின்னாடி போனது என்ன பண்ணும்? சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கரியங்களையும் பண்ண பெறுவேன் ஆக வேணும். எல்லா கைங்கரியும் கிடைக்கணும்னு பாரித்துட்டு போறானோ. கைங்கரியம் கிடைக்கணுமே நான் கைங்கரியம் பண்ணணும். எனக்கு நான் சேஷன் இது நிறைய பார்த்துப்போம். 2 காலட்சத்துக்குள்ளே பார்த்துக்கணும். நான் சேஷன்னா சேஷனுக்கு உண்டான தன்மை கைங்கரியம் பண்ணணும் போனோம். அப்பதான் சேஷ விருத்தி சேஷன் சித்தி அடையணும். கைங்கரியம் பண்ணி ஆகணும். கிஞ்சித் காரணமாவது கைங்கரியம் பண்ணி ஆகணும். ஆனா நான் சேஷன் பாரித்துட்டு போனான். அப்ப நமக்கு அதே போல தனித்து பரதனோடு போகிறான்னா நிஜாதித்தி வீட்டுக்கு எல்லா கைங்கரியும் கிடைக்குன்னு பிரீத்தியோடு போனானா. ராமன் காட்டுக்கு போச்சு, லக்ஷ்மணன் நம்ம போகணும். எதுக்காக போகணும்? கைங்கரியம் பண்ணணும் போனா. அதே போல இப்ப பரதாழ்வான் நிஜாதித்தி வீட்டுக்கு கேகை தேசத்துக்கு போயிட்டு இருக்கச்சே அந்த தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கச்சே அங்க போய் கைங்கரியம் கைங்கரியமே பிரீத்தியோடு போனான்னு. பிரீத்தியோடு புறப்பட்டு போன. எது போல லக்ஷ்மணன் எப்படி புறப்பட்டு போனானோ, எப்படி பாரித்து கொண்டு போனானோ, அதே போல சத்ருகனாழ்வார் பரதாழ்வானுக்கு நான் கைங்கரியம் பண்ண போறேன், கைங்கரியம் பண்ணு பாரித்து கொண்டு போனான்னார். என்ன சுவாமி, ஏன் அயோத்தியில இருந்தா கைங்கரியம் மாட்டாத? கைங்கரியம் பண்ண மாட்டானா? அயோத்தியில இருந்தா இத்தனை கைங்கரியம் கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் இருக்கால கைங்கரிய வர, ஒருத்தர் 2 பேரா நிறைய பேர் கைங்கரிய வர. யாரும் நினைக்கலையா? அவ கைங்கரிய பரா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா சில சன்னதியா இருக்கு. பிரியத்துக்காக சொல்றேன். இது நன்னா இந்த திருட்டாந்த நன்னா நமக்கு எக்ஸாம்பிள் நன்னா இருக்கும். சில சன்னதியிலயா இருக்கு, நிறைய பெரிய சன்னதி. அர்ச்சகாலே கிட்டத்தட்ட 20-30 பேர் இருப்பா. அப்ப 20-30 பேர் அர்ச்சகால இருந்தா என்ன சும்மா பண்றது? அப்ப அத்தனை பேரும் ஒரே நேரத்துல கைங்கரியம் பண்ண முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவ முறை வச்சுட்டு இருப்பா. 10 நாள் உமக்கு, இன்னொரு 10 நாள் உமக்கு, இன்னொரு 10 நாள் இந்த மாதிரி கைங்கரியம் திருவிழிகள்ல உண்டு. அந்த முறையெல்லாம் சில விதேசத்துல உண்டு. பெரிய ஏன் திருவிழி திருவரங்கத்திலேயே உண்டு, ஒவ்வொரு சன்னதியும் உண்டு. நிறைய பேர் இருக்கிறா, அது மாதிரி முறை வச்சுக்கிறா. அதே சில சன்னதி இருக்கு. ஒண்ணும் இல்ல, திருக்கண்ணங்குடி இந்த கிராமத்து கோயில்லாம் பொண்ணு வச்சுக்கேன். அதுன்னு 11 திவ்யதேசங்கள், திருநாங்கூர் 11 திவ்யதேசங்கள். அந்த 11 கிராமத்து கோயில்லாம் வச்சுன்னா ஒண்ணும் மறையாது கிடையாது. ஒண்ணும் கிடையாது சுவாமி. அவர் தான் சுவாமி 325 நாளும். சில பேரை முறை இந்த தமிழ் கணக்கு, தமிழ் மாசம் கணக்குப்படி முறை இருக்கும், நட்சத்திரத்துடைய கணக்குப்படி முறை இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் அந்தந்த கணக்கு வச்சுட்டு இருப்பா. இவாளுக்கு இந்த நட்சத்திரத்திலிருந்து இந்த நட்சத்திரம் வரை இவாளுடைய முறை, இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரை இவாளுடைய முறை, 3 முறை 4 முறை. எந்த அது கைங்கரிய பராளுக்கு முறை உண்டு, தீர்த்தகாருக்கும் முறை உண்டு. ஏன்னா அவ்வளவு பெரிய சன்னிதி ஆயிடுச்சு. ஆனா திருக்கண்ணங்குடி சுவாமி அவரே தீர்த்தகார், அவரே அர்ச்சகர், அவரே பரிஜாகர், அவரே தனி சுவாமி, எல்லாம் அவரே அப்படின்னு இருக்காளியா அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன 365 நாள் இவர முறைதான். அதத்தான் இங்க சத்ருகு என்ன சொன்னா, அயோத்தியில இருந்தா இவாளுக்கு நிறைய முறை இருக்கும் போல் இருக்கு. தெரியாது, அடியும் தெரியாது, நிறைய முறை இருக்கும் போல் இருக்கு. இவாளுக்கு இவாவா இந்த கைங்கரி முறை வந்து இவளுக்கு வந்து சனிக்கிழமையில இருந்து திங்கட்கிழமை வரைக்கும், அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இருந்து வியாழக்கிழமை வரைக்கும், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில இருந்து சனிக்கிழமை இருக்கு. இந்த மாதிரி ஒரு முறை வச்சுட்டு பாப்பல் இருக்கு. அந்த மாதிரி முறை நிறைய இருக்கு. அதனால ஏன்னா ஆள் அதிகமா இருக்கு அயோத்தியில, கொஞ்சமா இருக்கு, அதிகமா இருக்கு. அதனால இஜாசத்தி வீட்டுக்கு போயாச்சுன்னா அங்க ஒருத்தர் இருக்க மாட்டானோ, யாரும் இருக்க மாட்டானோ. அப்ப 365 நாளும் யாரு? சத்ருகுண முறைதான், வேற யாரும் முறையே கிடையாது. சத்ருகுண முடியா அந்த மாதிரி நிலையோடு நமக்கு தான் எல்லா கைங்கரியும் ஆசையோடு புறப்பட்டான் அப்படின்னு சொன்னார். ஆசையோடு புறப்பட்டு போயிட்டு இருக்கச்சு நீத்தகா. இனிமேதான் கொஞ்சம் ஜாகிரதையா ஆச்சரியமான சம்பிரதாய அர்த்தங்கள் தெரிவிக்கிற பாருங்க. பண்ணி பெரியவாச்சனுடைய வியாக்கியானம்
என்ன இப்ப இனிமே ஜாகிரதைங்க. இப்ப ஆசையோடு புறப்பட்டான். எது போல லக்ஷ்மணன் எப்படி அந்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையோடு புறப்பட்டான ராமனுக்கு, அதே போல பரதாழ்வானுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும் சத்ருகன் ஆழ்வான் ஆசையோடு புறப்பட்டான். இப்ப இந்த விஷயத்தை அப்படின்னு நீங்க வச்சுருக்கோம். நீதகா என்று சொன்னபடியாலே அழைத்து செல்லப்பட்டான் என்பதனால் பகவானுக்கு நான் சேஷபூதனாலே எதை போல இருக்கணும்? கொஞ்சம் நின்று உட்கார்ந்து நன்னா கேட்கணும். அச்சித்த பாரதந்திரம் பகவானுக்கு நான் சேஷபூதன்னா எப்படி இருக்கணும்? அச்சித்த பாரதந்திரம் அப்படின்னா கல்லு போல கட்ட போல இருக்கணும். கல்லு போல சக் சந்திரனாதிகள் சொல்லுவா. அடிக்கடி வியாக்கியாக எடுப்பா. சக் சந்திரனாதிகள் சந்தனாதிகள் அப்படின்னா புரியத்துக்காக சொன்னேன். இந்த புஸ்தகம் இந்த கிரந்தம் இருக்கு, இல்ல இந்த கடிகாரம் இருக்கு, அதை எடுத்து இந்த பக்கம் வச்சேன். உடனே அந்த கடிகாரம், என்ன சுவாமி தன இங்கதான் நன்னத்தானே இருந்தேன், அங்க இருக்கச்ச நன்னா இருந்தது, கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தது, நல்லா இருந்தது, ஏன் இங்க வச்சே அப்படின்னு கேட்குமா? கேட்கவே கேட்கணும். என்னுடைய விருப்பம் அங்க வச்சேன். அதே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் அங்கிருந்து இங்க வச்சேன்னா ஏன்னு கேட்குமான்னா கேட்கவே கூடாது. இந்த பக்கம் இருக்கிறது அங்க மாத்தி அந்த பக்கம் நீங்க மாத்தினா அது கேட்குமானா கேட்காது. அப்ப அச்சித்த போல கேள்வி கேட்காம அனைத்துக்கும் அடிமையா இருந்தா அது பாரதந்திரியம். நம்ம இதுக்கு முன்னாடி சேஷத்துவம்னா என்ன, பாரதந்திரியம் என்னன்னு பார்த்திருக்கோம். ஏன்னா லக்ஷ்மணனுக்கு சேஷத்துவம் மட்டும் உண்டு, பாரதந்திரம் இருக்கு, ஏதோ இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பாரதந்திரனா பரதாழ்வான் தான் பரிபூர்ணமான பாரதந்திரம் பார்த்துப்போம். இப்ப இங்க என்ன அச்சித்த பாரதந்திரின், அச்சித்த பாரதந்திரம் கேள்வியே கேட்க மாட்டாது. இப்ப இந்த வஸ்து ஒருத்தி இங்க வச்சேன்னு அது கேள்வி கேட்குமா? கேள்வி கேட்காது. அப்பனா என்ன அர்த்தம்? அது கேள்வி கேட்காம அனைத்துக்கும் அடிமையாக இருக்க பாரதந்திரம், அச்சித்த பாரதந்திரம். அச்சித்த போல இருக்கும் பாரதந்திரம். அச்சித் பொருள் எல்லாம் ஒரு நாள் நம்ம கேட்காது இல்லையா, பரதந்திரனா இருக்கும். அந்த பாரதந்திரம் ஒரு துளியும் கேட்காமல் நமக்கென்றே இருக்கும். பாருங்க, ஒரு புஷ்பத்தை எடுத்து சூடிட்டேன், நல்லா சூடிட்டேன், அது நல்லா கமகமன்னு இருக்கு, வாசனையா இருக்கு, ஒரு நல்ல வாசனை இருக்கு, பெருமாள் புஷ்பம் ரொம்ப வாசனையா இருக்கு, வாசனை சூடினேன். அந்த புஷ்பம் என்ன பண்ணிட்டு அப்படி திரும்பிட்டு என்னை பார்த்து திரும்பிட்டு, ஏ சுவாமி நீதான் சோதிச்சுட்டு இருக்க, வாஸ்தவம் தான், நீ நல்லா அனுபவிச்சுட்டு இருக்க, கமகமன்னு அனுபவிச்சுட்டு இருக்க, வாஸ்தவம் தான். ஆனா உனக்கும் எனக்கும் ஒரு உடன்பாடு வச்சுக்கலான்னு புஷ்பம் கேட்கறது. என்ன உடன்பாடுன்னு கேட்டேன். ஒண்ணுமே இல்ல, 1 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த 1 மணி நேரத்துல நீ ஒரு 55 நிமிஷத்துல அந்த புஷ்பத்துடைய அந்த வாசனையை நல்லா அனுபவிச்சுக்கோ, நல்லா அனுபவிச்சு ஆனந்தப்படு. நான் ஒரு 5 நிமிஷம் அனுபவிச்சு ஆனந்தப்படுறேன் அப்படின்னு சொல்லுமான்னா சொல்ல. நான் ஒரு 5 நிமிஷம் தான் ஆனந்தப்படுறேன், நீ ஒரு 55 நிமிஷம் 1 மணி நேரத்துல வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும்னா அந்த புஷ்பமும் சந்தனமும் அந்த மாதிரி சொல்லுவான்னா சொல்லாது. ஒவ்வொன்னும் நமக்கென்றே இருக்கும் இல்லையா, அதே போல ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அச்சித்த போல இருக்கணும். சரி சுவாமி, இதை எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? பரதனுடைய நிலை ஆச்சாரியஸ்தானம், சத்ருக்களுடைய நிலை அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற நிலை. அப்ப அந்த கைங்கரியம் பண்ணும்போது அச்சித்த பாரதந்திரியத்தோடு கைங்கரியம் பண்ணணும். அப்படி சத்ருக்னன் பரதனுக்கு இன்றான்னா எப்படி இருந்தான்? உடைவாள் போகும்போது நான் கூடயே போறேன்னு எதை கேட்குமா? கேட்கவே கேட்காது. கத்தி வந்து சொல்லுவினேன், பரதாழ்வான கத்தி எடுத்துட்டு உடைவாள் சொல்லிட்டு அதை எடுத்து கீழே வச்சுட்டார். என்ன சுவாமி இத்தனை இந்த வரைக்குள்ளதான் இருந்தா ஏன் கீழே வச்சுன்னு கேட்குமான்னா கேட்காது. அது கீழே வச்சாலும் கேட்காது, இதுக்குள்ள சொல்லினாலும் கேட்காது, எடை பண்ணாலும் கேட்காது. ஆனா உடைவாளுக்கு 2வது 4 நட்சத்திரம் பார்ப்பாளா? சுவாமி பரதாழ்வன் பயிட்டு இருக்கான், அவனுடைய உடையில் போகணும், வால் போகணும், அதனால அவன் அதுக்கு தகுந்தா போல ஒரு 4 நட்சத்திரம். அது என்ன நட்சத்திரத்தை அவதாரம் பண்ணித்தது வேணும்ட்டு இது இதுவும் கேட்கிற மாதிரி கேட்டு இருக்கேன். என்ன நட்சத்திரம் அவதாரம்? அப்பதானே சுவாமி அதுக்கு 4 நட்சத்திரம் ஒண்ணுமே இல்லையே அப்படி இருக்கு. அதுக்கு பார்ப்பாருன்னா அதுக்கு பார்க்க மாட்டானியா? அதே போல சத்ருக்னனும் பார்க்கல. அப்ப அச்சித்த போல பாரதந்திரத்தை காட்டிக் கொண்டு போனான். அதுதான் நீதகா என்று சொல்லப்பட்டது. என்ன பண்ணணும்? நீதகா அப்படின்னா அச்சித்த போல கைங்கரியம் பண்ணு சொல்லியாச்சு. ஆனா இப்ப இதுல ஒரு ஆபத்து இருக்கு. நம்ம பகவான்கிட்ட கைங்கரியம் பண்றோமோ அச்சித்த போல இருந்தா அதுக்கு அவனா அவருக்கு சட்டுன்னு அவருக்கு கொஞ்சம் வெறுப்பு வந்துடும். வெறுப்பு அவருக்கு வந்துடும். ஏன்னா ஏன் வெறுப்பு வருது?
நான் சைத்தன்யம் இருக்கேன், எனக்கு நான் கல்லு கட்டை இல்லையே. அச்சித் அச்சித்த பாரதந்திரி சொன்னேன் சுவாமி. ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அச்சித்த பாரதந்திரியம் என்றது அவனை அணுகும் போது, கைங்கரியம் பண்ணும் போது அது எப்படி இருக்கணும்? சைத்தன்யத்தோடு இருக்கணும். இந்த ரெண்டு நிலை இருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆழ்வார் பகவான் சிவன் நாராயணன் வருவாரா காத்துட்டு இருக்கார். காட்கரை ஆச்சரியமான பாசனம். காட்கரை ஏற்றும் அதனுள் கண்ணா என்றும் வேட்கனவு கூற நினைந்து கரைந்துகம் ஆட்கொள்வானத்து என் உயிருண்டமாயனால் கோட்குறைப்பட்டது என் ஆறுயிர் கோளுண்டேன்னு ஆச்சரியமான பாசனம். ஆழ்வார் காத்துட்டு இருக்கார். பெருமாள் வரையும் சொல்லிட்டார். வரையும் சொன்ன உடனே அவரை கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படி பாதிக்கிறார். கைங்கரியத்தை பண்ணணும். எப்படி எல்லாம் பண்ணணும்? எழுதி போல அக்ரூரை பாதித்தாரணும். அக்ரூர யானம்ன்றது ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவானு இருக்கணும். ஒரு சன்னதி போறோம்னாலே, யாத்திரை போறோம்னாலே, யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நல்லா பாதிக்கணும். இது இது என்னன்னா, இது ஊன் அப்படின்னு ஊன் நம்ம சாப்பிட்டதுக்கு போறோம், சாப்பிடறதுக்கு போற சாப்பிடறதுக்கு போட்டு அவ என்ன பண்ணா, அந்த போகத்துக்கு முன்னாடி எங்கெங்க எது எது வைப்பான்னு அவ பாதித்து அதை ஆசைப்படணுமா. அதே போல என்ன, நம்ம பெருமாளை சேவிக்கணும், ஆச்சாரம் சேவிக்கணும், இப்படி சேவிக்கணும், அப்படி சேவிக்கணும், எது அக்ரூர பண்ணாரணுமோ அந்த மாதிரி இவர் ஆசையோடு பகவான் நேர ஆகாசத்துல வருவார். வர்றச்சே கருடவானத்துல வந்து இருப்பார். வந்த உடனே அவருக்கு சிங்காசனம் தயார் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு மேல அவர் வந்த உடனே அர்க்கியம் என்ன, பாக்கியம் என்ன, ஆச்சமணி என்ன, இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பெருமாள் வந்த உடனே அவருக்கு ஆயாசமா இருக்கணும். எத்தனை ஆயாசம் அங்கிருந்து வந்து இருக்கணும். அந்த ஆயாசத்துக்குள்ள அவருடைய ஸ்ரீபாதத்தை நன்னா விளக்கி நிறைய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கச்சு இந்த மாதிரி பண்ணணும்னு பாரிக்கிறார் ஆழ்வார். ஆனா பாரிக்கக்கூடிய ஆழ்வார்ட்ட என்ன எடுத்தன்னா, ஆழ்வார் கைங்கரியம் பண்ணல, பகவான் ஆழ்வார் கைங்கரியம் விட்டு போயிட்டார். என்னவா சுவாமி கூடுமா? இப்ப நம்முடைய நிலை என்ன, சொருவம் என்ன? சேஷத்துவ பாரதந்திரியம். சேஷத்துவம் என்ன? பகவானுக்கு அடிமை. அப்ப ஆண்டானுக்கு அடிமை. கிஞ்சித்காரன் கைங்கரியம் பண்ணதுன்னு சொரூபம். கிஞ்சித்காரன் கைங்கரியம் பண்ணலன்னா என்னாச்சு? சொரூபம் சித்தி அடையாது. அப்படி இருக்கச்சு கைங்கரியம் நான் பண்ணணுமா அவர் பண்ணணுமா என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். இதுதான் பரதனுக்கும் சத்ருகுனுக்கும் கூடிய நிலை. ஆச்சரியமா தெரிவிக்கிற நம்முடைய பூர்வாச்சாரம். அதனாலதான் இதை மட்டும் கொஞ்சம் கவனமா கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னன்றது நீதகா பிரீத்தி புரஸ்குரதகா, இந்த ரெண்டு சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் இதுலதான் தெரியுது. என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானார் திருவிடேசனும் ஆச்சாரியன் திருவிடேசனும் பகவதான் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். அநேகமா சனிக்கிழமை அன்னைக்கு தெரியல அடிகளுக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் மணவாளமாவுடைய வைபவத்தை பத்தி சொல்லலான்னு இருக்கேன். ஆனா அதுக்கு உண்டான விஷயம் பண்ணிட்டு இருக்கா, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. யாரோ ஒரு ஐயாயிரம் குரூப்ல தான் பண்ணிட்டு இருக்கா. வந்து விட்டோம்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துடும். வந்துன்னா அவசியம் கலந்து ஆழ்வு மாமனார் இப்படிப்பட்ட பொய் இல்லாத மணவாளர்கள் அவருடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம்.